மேலான ஜெபத்தில் நினைவு கூறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவர்கள் இன்றைக்கு ஆராதனை முடித்து இரவுலே எந்நேரப்பட்டாலும் புறப்பட்டு விட வேண்டும் என்று அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். ஓகே, ஒவ்வொருத்தருக்கும் அப்படியான நெருக்கடிகள் தேவைகள் இருக்கிறது. இந்த நேரத்தில் அவர்கள் நம்மோடு 2-3 நாட்கள் இருந்ததற்காக கர்த்தர் கூடாது நன்றி செலுத்தலாம். ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும் 2 பேரையும் நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். இவர் அவரை சுட்டி காட்டுகிறார், அவர் இவரை சுட்டி காட்டுகிறார். நம்ம எல்லாரும் அவரையே நோக்கி கொண்டிருப்போம். அல்லேலூயா. தேவன் நமக்கு இன்றைக்கு தேவையான ஏற்ற வேலைக்குரிய ஆவிக்குரிய ஆகாரத்தை தர ஒரு நல்லவர். பாருங்கள், பாத்திரங்கள் நம் வெற்று பாத்திரங்கள் கர்த்தர் நம்மை நிரப்பும் பொழுது அதிலிருந்து சபையார் எடுத்துக்கொள்ளும் பொழுது அது ஆசீர்வாதமாக இருக்கும். அவர் வருவதற்கு முன்பாக 1-2 வார்த்தைகளை வாழ்த்துக்களை சொல்லுவீர்களா? சகோதர பாஸ்டர் ஜோசுவா அவர்களை முன்பாக. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பாஸ்டர் ஆசைப்படுகிறார், நீங்களும் ஆசைப்படுறீங்க. எனக்கும் ஆசை தான் ஞாயிற்றுக்கிழமை இருக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் சில தவிர்க்க முடியாத சூழ்நிலை. மோசஸ் பர் வராரே இல்லையா, நான் போய் ஆகணும். அதனால் அருமையான உங்களை பார்த்ததுலேயே மிகவும் சந்தோஷம் எனக்கு. அல்லேலூயா. அவங்களுடைய பிணமேங்கிய கழுகுகள் வந்து கூட வார்த்தையின் பிள்ளைகளை பார்ப்பதை காட்டில் வேறு சிறந்த எதுவுமே இல்லை. அல்லேலூயா. அதனால் நான் அங்கேருந்து வரும்போதே நான் சொல்லிட்டேன், மோச பிரதர்னு சொல்லிட்டேன், பாஸ்டர் சொன்ன நான் பிரசங்கம் பண்ண மாட்டேன், பிரதர் மோச பிரதர் பண்ணட்டும், இன்னொரு நாட்களில் கர்த்தர் சித்தமான வரும்பொழுது பார்த்துக்கலான்னு சொல்லி. அதனால் நிச்சயமாகவே இந்த நாள் இங்கே இந்த 2 நாளாக உங்களை சந்திப்பதிலும் உங்களோட கூட நான் நேரத்தை செலவு மிக மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து எனக்காக ஜெபித்துக் கொள்ளும் சபையாருங்க ஜெபியுங்கள். கூடிய சீக்கிரம் பாஸ்டர் வந்து நாங்கள் ரொம்ப நாள் இங்கே இருக்குன்னு அவர் விரும்புகிறார். ஆனால் அவர் வந்து அங்கே நிற்கிறதுக்கு கஷ்டப்படுகிறார். எங்களுக்கு ஆசை இருக்கான்ல. அல்லேலூயா. அதனால் கூடிய சீக்கிரம் அவரை நாங்கள் 1 வாரம் பிடிச்சி வைக்கலான்னு பார்க்குறோம். கர்த்தருக்கு சுவாதத்துக்காக சபையார் ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள், நாங்களும் ஜெபிக்கிறோம். கூடிய சீக்கிரம் ஜெபியுங்கள். மறுபடியும் உங்களை சந்திப்புங்க கர்த்தர் எனக்கு உதவி செய்வார். கூடிய சீக்கிரம் சந்திப்போம் சபையாரோடு கூட. அல்லேலூயா. எதிர்பார்ப்போடு இருப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையில் அருமையான ஒரு பிரசங்கத்தை நம்ம கேட்க போகிறோம். ஜெபத்தோடு இருக்கலாம். நான் உங்களோட சேர்ந்து செய்தியை கேட்கலான்னு ஆசையாக இருக்கிறேன். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ரொம்ப அவசரமாக இன்றைக்கி வேறு எந்த வேலையுமே போகல. நாங்கள் பாஸ் சொன்னது போல் இந்த சிஸ்டம்தோடைய வேலையிலே டைம் அதிகமாகி போச்சு. எல்லாமே நன்மைக்கு ஏதுவாகவே தேவன் செய்வார். காட் பிளஸ் யூ. மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் உதவி செய்வாராக. அவருக்காக அவருடைய ஊழியத்திற்காக ஜெபியுங்கள். அந்த ஊழியத்திலே சபையில சில நெருக்கடியான காரியங்கள், மன கஷ்டங்கள் அப்படியாக போய் கொண்டிருக்கிறது. அவர் சற்று ரிலாக்ஸாக இருக்கும்படியாகத்தான்
நம்ம ரிலாக்ஸாக இருக்கும்படியாக வாங்க என்று தான் நான் சொன்னேன். கர்த்தர் அவருக்கு ஆறுதலை தேறுதலை தருவாராக. ஊழியங்கள் சபையினுடைய காரியங்களை செய்வதென்பது தேவனுடைய ஒத்தாசை இல்லாவிட்டால் அந்த அழுத்தம் ஒருவராலும் தாங்க முடியாது. ஆரோனை போல் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவரும் இந்த கனமான ஊழியத்திலே தாமாய் ஏற்படுகிறது இல்லை. அது ஊழியங்களில் 5 வகை உண்டு. அந்த 5 வகையிலே மேய்ப்பருடைய ஊழியம் என்பது சற்று எல்லாவற்றை விட கடினமானது. மேய்ப்பர்களை குறித்து தீர்க்கதரிசி ஒவ்வொரு ஊழியத்தை குறித்தும் அந்த ஊழியத்தினுடைய தன்மையை அவர்களுக்கு பேராக தருவார். சுவிசேஷகர்கள் என்றால் தே ஆர் ஆட்டம் பாம்ஸ் என்று சொல்லுகிறார். அவங்களை அணுகுண்டு வெட்டிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. அல்லேலூயா. அதே போல மேய்ப்பர்களுக்கு சொல்லும் பொழுது அவர் என்ன வார்த்தை உபயோகப்படுத்துகிறார் யாருக்கா தெரியுமா? அல்லேலூயா. தே ஆர் பர்டன் பேரர் என்று சொல்லுகிறார். அவர்கள் பாரங்களை சுமக்கிறவர்கள். எல்லாருடைய பாரத்தையும் கொட்டும் பொழுது பரவாயில்ல, நீ ரிலாக்ஸாவா, நான் பார்த்துக்கிறேன்னு அவங்க தான் அந்த பாரத்தை சுமக்கிறவர்கள். கெத்செமனே தோட்டத்திலே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாம் சுமந்ததை போல. அல்லேலூயா. ஆகையினால சில கடினமான நேரங்கள் எல்லா ஊழியத்திலும் ஏற்படுவது உண்டு. அப்பேற்பட்ட காரியங்கள் பாருங்கள், தாசனை சோர்வுடைய செய்யாதபடிக்கு உங்கள் ஜெபத்திலே அப்போல்டிங், அவரை தாங்கி பிடியுங்கள். ஊழியத்தை நாம் தாங்கி பிடிக்கலாம். கர்த்தர் நல்லவர், எல்லாம் நன்மைக்கு எதுவாக நடக்கின்றது. அல்லேலூயா. அதே போலவே பாண்டிச்சேரி ஊழியங்கள் மற்றபடியாக சகோதரன் பல இடங்களுக்கும் போய் கொண்டிருக்கிறார். அந்த ஊழியத்தையும் கூட உங்கள் ஜெபத்திலே நினைவு கூறுங்கள். அவருடைய குடும்பத்தை உங்கள் ஜெபத்திலே நினைவு கூறுங்கள். அல்லேலூயா. அநேகருக்காக அவர்கள் எடுக்கின்ற பிரயாசங்கள் அதிகமான பிரயாசம். அந்த பிரயாசத்தின் பலனை எல்லாம் பாருங்கள், தேவன் அவர்களுடைய குடும்பத்திற்கும் ஊழியத்திற்கும் கொடுத்து உதவி செய்வாராக. அதான் நம்முடைய விண்ணப்பம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சகோதரனை முன்பாக நாம் அழைக்கலாமே, அழைக்கும் பொழுது எல்லாரும் எழுந்து நிற்கலாம். தேவனுடைய வார்த்தைக்காக சற்று நேரம் கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டு நம்மை பலப்படுத்தட்டும். ஏற்ற வேலைக்குரிய ஆகக்கூடிய ஆகாரத்தை கொடுக்கட்டும். ஜெபத்தோடு காத்திருங்கள், எதிர்பார்ப்போடு காத்திருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இது வந்து ரீசா தான். எந்தா பேக்கில் இருக்கும். இப்போ ஆணைப்படி தனியாக போட்டு விடு. பாண்டிச்சேரி வெயிட் பண்ணுங்கிறான். அது ஏன்னா அது பாண்டிச்சேரியை போட்டுட்டு அந்த குரூப்பில் அதை லிங்க் பண்ணி விட்டு. ஹல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த மகிமை உண்டாகட்டும். கிறிஸ்து பிரியமானவர்களே, உங்களை பார்க்கறதே பெரிய சந்தோஷம். எனக்கே சந்தோஷம். ஆண்டவருக்கு எவ்வளோ இருக்கும். ஹல்லேலூயா. ஏன்னா தேவன் நல்லவராக இருக்கிறார். நான் ஒரு பெருத்த ஒரு சந்தோஷங்களை பார்க்கும்போது என்னன்னா, புதன்கிழமை பரவாயில்ல, ஓரளவுக்கு எல்லாரும் வந்துட்டு இருக்கீங்க. வராதவங்களுக்கு ஒரு கஷ்டம்தான். இந்த கடைசி நாட்களில் கர்த்தர் பிரியமானவர்களே, சபைக்கு வருவதற்கு அநேகருக்கு சலிப்பு உண்டாயிருக்கிறது. அநேக இடத்துல பார்க்குறேன். முன்ன இருந்த அந்த உற்சாகம், வேகம், சந்தோஷம் வாஞ்சி இப்போ குறைஞ்சி போச்சு. இல்லை, அதனால் நீங்கள் வந்திருக்கிறதுனால உங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. அப்படியாக சென்னை சபையின் பாஸ்டர் சார்பாக, ஐசக் பாஸ்டர் சார்பாகவும், ஆணையம்பட்டியோட விசுவாசிகள் எங்கள் குடும்பத்தின் சார்பாக உங்களை வாழ்த்துகிறேன். லைவில் பார்த்து கொண்டு இருக்கிற கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு பெரிய போராட்டம் இந்த இடத்துல நான் வருது. ஆனால் சில காரியங்கள் ஒழுங்கு செய்ய வேண்டும் என்று அப்படியே பிரயாசப்பட்டு, ஏன்னா இந்த ஆணையப்பட்ட லைவை நான் பார்ப்பேன். நம்ம ஈனா கூட அப்படி பார்த்து ஜேம்ஸ் அருமையாக பிரசங்கம் பண்ணுறார், அருமையாக பாடுறார். இங்கே இருக்கும்போது பிரச்சனை நல்லா இருக்குது.
ஆனால் இந்த மாதிரி 3 மணி ஓட்டிட்டாங்க யாரும் பார்க்கலாம் நாளைக்கு போகலாம். பாண்டிச்சேரி ஆமாம், இன்னும் பயங்கரமாக ஒட்டின்னு சீன் காட்ட மாட்டான். உலகம் அப்படி இருக்குது, ஒன்றும் பண்ண முடியாது. வேறு பேனா மாதிரி இருக்குது. பரவாயில்ல இருக்கா, அது பெண்ணு மாதிரி இருக்குது நல்லா. ஓகே, நல்லா கேளுங்க கர்த்தர் பிரியமானவர்களே. அதாவது கடைசி நாட்களில் நாம் வைராக்கியமாக ஜீக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். அதனால எந்த சூழ்நிலையிலும் தேவனை விடக்கூடாது. ஒவ்வொருத்தரும் ஒரு சோதனை தேவன் தருவார். சோதனை ஜெயிக்கிற மனுஷன் பாக்கியவான். இது அதிக நேரம் இல்லை, இப்போ மணி 8 ஆக போகுது. நேரங்கள் அப்படியே கடந்து போயிட்டு இந்த மத்தியில் கர்த்தர் சித்தமாக 1 மணி நேரம் எடுத்துக்குவோம். சரிங்களா? நம்மளாம் யாரும் வெளிநாட்டுக்கு போக போகிறது, ஃப்ளைட்டு பிடிக்க போகிறதில்ல. அதனால 1 மணி நேரம் போதும் அப்படின்னு நான் நம்புகிறேன். சிம்பிளாக ஒரு சில காரியங்கள் மற்ற வைக்கலாம் கற்றுக்கணும். அதாவது நம்ம சகோதரர் ஜேம்ஸ் அதான் அவர் அப்படியே பாடுறாங்க. அந்த பாடல்கள் அருமையாக இருக்குது. ஆனால் அந்த இதில் லைவில் பார்க்கும்போது அதோட குவாலிட்டி இல்லாத ஒரு மாதிரி அது அது நேராக இருக்கிற அந்த எஃபெக்ட் இல்லை. அது ரொம்ப நாள் நான் பேசிட்டு இருந்தேன் நம்ம சகோதரர்கிட்ட. அப்புறம் நம்ம ஈனாக்கு அதை சொல்லியிருந்தார், அண்ணன் பேசுறது இப்படி இருக்குது. போன மாதத்துலேருந்து வரணும்னு பிளான் பண்ணியிருந்தோம், முடியல. ஆனால் இந்த வாரம் வந்து எப்படியாவது வந்துடலான்னு வந்துட்டேன் நான். அது மாத்திரம் நான் அப்படியாக ஊழியர்களுக்கு வெளியே கடந்து போய் கொண்டு இருக்கிறேன். வர வாரம் அப்படியாக கருத்து சித்தமான இந்த நேரத்தில் நான் அப்படியாக பக்கத்தில் ஈரோட்டில் இருப்பேன். அதுக்கு அடுத்த வாரத்தில் வந்து திருவண்ணாமலை போகிறேன், இந்த திருநெல்வேலி போகிறேன். அநேக இடத்துல போகிறதா இருக்கிறதுனால கருத்து பெருமானவரில் இந்த ஊழியத்துக்காக ஜெபிங்க. கொஞ்சம் ஜெபிப்பீங்களா? கேட்குறீங்களா? ஹல்லேலூயா. இந்த லைவ் எல்லாம் அழகாக செட் பண்ணிட்டாக்கா நிறைய பேருக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். கேட்குறீங்களா? ஏதோ ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படுமான்னு தான் நம்ம அதில் பிரயாசப்படுறோம். அதனால் இதுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நிறைய தடைகள் இல்லை, நாங்கள் சீக்கிரம் வரணும்னு பார்த்தோம், அங்கேயே டென்ஷன் இருக்குது. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் காரியத்தை 5-6 மணி நேரத்துக்கு மேலே எடுத்துட்டாங்க. அதே பெரிய டென்ஷன் ஆயிடுச்சு. என்னால் செய்யுது. ஓகே, எல்லாம் ரெடி ஆயிடுச்சுங்களா? பார்த்தாங்க. அந்த குரூப்புக்கு அப்படியே தட்டி விட்டு போங்க. எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? ஓகேவா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கிறிஸ்து பிரியமானவர்களே, உங்களை யாவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை வாழ்த்து நம்மளாம் எழுந்து நின்று தேவனுடைய வார்த்தை வாசிப்போம். வெளிப்பாடின் புஸ்தகம் 3வது அதிகாரம். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 21. நான் ஜெயம் கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படி அருள் செய்வேன். வாசித்த தேவனுடைய வார்த்தை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. கண்களை முடிச்சு செபிக்கலாம். மகா இரக்கமும் கிருபையும் உள்ள நல்ல ஆண்டவரை, தர்மீயான ஆசீர்வதிக்கப்பட்ட மன மகிழ்ச்சியான வேலைக்காக நன்றி ஆண்டவரே. நேரங்கள் அப்படியாக கடந்து போய் கொண்டு இருக்கிறது. இருக்கிற இந்த சற்று குறுகிய நேரத்தில் ஆண்டவரை சற்று நேரம் எங்களோடு இடைப்படுவீராக. இந்த செய்தி அப்படியே லைவ் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளையும் அந்த குடும்பத்தையும் அந்த இடத்தையும் கர்த்தர் ஆசீர்வதியும். அது மாத்திரம் இந்த ஆணையப்பட்டியலை ஊழியர் செய்கிறார் மேல சொல் ஜேம்ஸுக்காகவும் சபை விசுவாசிகளுக்காகவும் கொடானபடி நன்றி.
இந்த சபை மக்கள் எல்லாரையும் நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த லைவுகள் அப்படியாக சரியாக போக வேண்டும் என்று அதுக்காக பிரயாசப்படுகிற பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து இவைகள் எல்லாவற்றும் ஒழுங்கும் கர்மமாக நடக்க உதவி செய்யும். வரும் நாட்களில் கர்த்தாவே அநேக இடத்துல போகிறபடினால அது தெளிவாகும், சத்தம் சரியாகும், போய் சேர வேண்டியதுக்கு சரியாய் போய் சேர உதவி செய்யும். இது எங்களுடைய பெருமைக்காகவோ எங்களை காண்பிப்பதற்காக அல்ல, என் ஆண்டுடைய கடைசி கால செய்தி வார்த்தை இந்த நாம மயப்படுவதற்காக. இதன் மூலமாக ஒரு ஆத்மா ஆண்டவரை சரியாகி தங்களை சீர்படுத்திக் கொண்டு வருகையில இருக்க வேண்டும் நாங்கள் விரும்புகிறோம். ஆகவே இதனுடைய எல்லாவித கனத்தையும் மகிமையும் துதியும் நீரே எடுத்துக்கொள்ளும். நீர் மையப்படும் ஆண்டவரே, இதற்காக பிரயாசப்படுகிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த நேரத்தில் கூட கர்த்தாவே சற்று நேரம் எங்களோடு பேசும். என்ன பேசுவது என்று அடிமைக்கு ஆண்டவர் இந்த நேரத்தில் ஒன்றுமில்லை. ஆனாலும் நீர் பேசுகிற தேவன் எல்மத்தில் இடைப்படுவீராக. எல்லாவது கனமகிமை முக்கிய செலுத்துகிறேன். நீர் எடுத்துக்கொள்ளும். எங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தும், வருகைக்கு ஆயத்தப்படுத்தும். எங்கள் மத்தியில் இருக்கிற அருமையான பாஸ்டர் ஜோஷுவாவுக்காகவும் அவர் மனைவிக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஊழியர்களும் கூட கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எல்லாவது கனமகிமை முக்கிய செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். உட்காரும் கர்த்தர் பிரியமானவர்களே, நம்ம சற்று நேரம் இந்த வார்த்தை தியானிக்க போறோம். அந்த சற்று நேரம் மட்டும் கொஞ்ச நேரம், நான் ரொம்ப அதிகமான நேரம் எடுக்க போறதில்ல. அப்படியாக எங்களோடு இருக்கிற அருமையான பாஸ்டர் ஜோஷுவா குடும்பத்துக்காக நான் நன்றி செலுத்துறேன். இந்த நாளில் அப்படியே எவ்வளவு தூரம் வேணாலும் ஓடி ஓடி அவர் ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறார். அதற்காக ஏன்னா இந்த காலத்துல ஊழியம் செய்வது மிகவும் குறைந்து போய்கொண்ட காலத்துல எங்களெல்லாம் ஓட முடியாத தேவனுக்கு கிருபைக்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. ஒரே ஒரு காரியம் கர்த்தர் பிரியமானவர்களே, பவுல் சொல்லுகிறது போல நெருக்கரம் எவனும் விழாதபடி இருக்க எச்சரிக்கையா இருக்கும் கடவுள் என்று சொன்ன வார்த்தையாக நாம் விழுந்து வீணாய் போகாதபடிக்கு தான் இந்த சபை கூடுதல். இந்த புதன் நம்ம பார்க்கும்போது பைபிள் ஸ்டடி என்று சொல்லுவோம். நம்மளாம் பைபிள் ஸ்டடினா வேதத்தை அது சரியாக ஸ்டடி பண்றது, உட்கார்ந்து தியானித்து. நான் இது வந்து சபையில் இருக்க மட்டும் கூடுவாங்க அந்த நாளில். அதனால அது ஒரு காஸ்பிள் நியூஸாக இருக்காது, அது ஒரு பிரசங்கமாகவும் இருக்காது. வேதத்தை ஸ்டடி பண்ணுவதற்காக வேதத்தை நாம் எப்படி ஜீவிக்கிறோம், எதை சரி செய்து கொள்ள வேண்டும், எப்படி ஆவிக்கிற வாழ்க்கை முன்னேற வேண்டும் என்பது உட்கார்ந்து பேசுகிற ஒரு காரியம் இது. அதனால பிரசங்கன்றது வேற, அதே மாதிரி சுவிசேஷத்தை அறிவிக்கிறது அது ஜெனரல் சப்ஜெக்ட் வேற. இதுல விசுவாசிகள் வரும்பொழுது அவர்கள் ஆயத்தப்படும் போது கர்த்தர் பிரியமானவர்களே அவர்கள் மூலமாக யாராவது ஒரு ஆத்மாவுக்கு அது பிரயோஜனமா இருக்கும். அதனால இந்த நாளில் வந்து யாருமே விசுவாசிகள் வீட்டில் தங்கி இருக்கக்கூடாது. கேட்குறீங்களா? ஏன்னா தங்களை ஆயத்தப்படுத்துவதற்காக வருகிற நேரம் அது. இந்த வேதத்துல வாசத்தை இப்போ ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனை எங்க கொண்டு போறார் தேவன்? அவர் ஜெயம் கொண்டு உட்கார்ந்து அதே ஸ்தலத்துல அவர் பக்கத்துல உட்கார வைக்க போகிறார். கேக்குறீங்களா? இந்த காலத்துல அநேக புருஷன் பக்கத்துல மனைவிகளே உட்கார முடியாத காலமா இருக்கு. அநேக மனைவி பக்கத்துல புருஷனே உட்கார முடியாத காலமாகுது. ஏன்னா எலிய பூனைமா இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. ஆனா எலி பூனை கூட ஒன்னா விளையாடுது சந்தோஷமா. அதனால்தான் 7:37 இந்த பிரசங்கி எழுதினார், மிருகத்தை காட்டிலும் மனுஷன் என்ன சொல்லலாம் மேன்மை உள்ளவன் அல்ல. எழுதினாரா? வேதத்தை வாசிக்க தெரியும். டெய்லி காலையில் போய் வாசிக்கிறீங்களா? கண்டிப்பா வாசிக்கணும். அட்லீஸ்ட் டெய்லி காலையில் ஒரு 3-5 அதிகாரம் வாசிங்க. 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ண ஜெபிங்க. ஏன்னா கிறிஸ்துவ அதை தான் செய்யணும். தேவநாட்ட மக்கள் கரெக்டாக தன்னுடைய நேரத்தை தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிறார்கள். அவங்க கடவுள் கொடுக்குறாங்க. கரெக்டுங்களா? அறியாமல் அதை செய்யறாங்க. நாம் அறிந்து செய்யாமல் இருக்கிறோம். நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். சரி, அதனால ஜெயம் வேதத்தை வாசி பார்க்கும்போது பழைய ஏற்பாடுல எல்லாம் ஜெயம் கொண்டவர்கள் தான். அவருடைய லிஸ்டை தேவன் கொடுக்கிறார். எது? ஈப்ரு 11. அப்ப எப்படி ஜெயம் கொள்வது? ஜெயம் கொள்வது என்பது ஏதோ ஈஸியா இந்த எக்ஸாம் எழுதுற நேரத்தில் ஜெயம் கொள்ற பசங்க ஜெயிக்கணும்னு என்ன பண்ணணும்னா எதாவது பிட்டு எடுத்துன்னு வருவாங்க பசங்க. அப்படின்னா பசங்களுக்கு படிக்க தெரியல, அது வாத்தியாரை சொல்லி கொடுத்துட்டு போயிடுவாங்க. டே அது அங்கே இருக்குது பாரு, இது இருக்குது. அவரு சில டீச்சர்ஸை ஹெல்ப் பண்ணுவாங்க. எப்படின்னா பசங்க என்ன பண்ணணும், கிளாஸ்ல ஜெயம் கொண்டு அடுத்த கிளாஸுக்கு போகணும். இந்த கணக்கெல்லாம் ஆவிக்கிற வாய்க்குள்ள செல்லாது. பாஸ் பிட் என்ன பண்ண முடியாது, பிட்டு எடுத்து வந்து கொடுக்க முடியாது. நேச்சரில் போகும்போது எப்படின்னா போயிடணும் பண்ணி இவ்வளோ சர்ச்சுக்கெல்லாம் வந்த விட்டு வந்தாலும் வந்துட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்த
உன் நிலைமை எனக்கு புரியுது, என்ன பண்றது, எப்படின்னா போயிட்டு அங்க வந்து பிட்டு கொடுக்க முடியாது அவரு. இங்க நீ பிட்டு போயிட்டா பிட்டுல விழுந்துருவ. புரியுதா? பாஸ்டர் ஹெல்ப் பண்ண முடியாது, நீயே உனக்கு சொந்தமா குறுக்கு வழியில போக முடியாது. அதுக்கு தான் இந்த ஜெயம் கொள்கிற காரியம் உலகத்துக்கு கிடையாது. ஜெயம் கொள்றது யாரு கிடையாது? உலகத்தை. அவன் வேற மாதிரி ஜெயம் கொள்ள சொல்லி போய் மாட்டிக்குவான் அவங்கள. இந்த ஜெயம் கொள்கிற காரியத்தை முதல் சபை காலத்துல அந்த முதல் யாத்திரையில தேவன் வைக்கிறார். நல்லா கவனிக்கணும். வேதத்தில் நீங்க ஆபேல இருந்து எடுத்தாலும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட டெஸ்ட் பேப்பர்ல அவங்க ஜெயித்தார்கள். ஜெயம் கொள்வது என்பது சாதாரண விஷயம் கிடையாது. ஏதோ போனோம் சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள கிடையவே கிடையாது. அதை நீ போராடி தான் பெற்றுக்கொள்ள வேண்டும். சிந்தையில போராட்டம், மாம்சத்துல போராட்டம், பார்வையில போராட்டம், ஆவியில போராட்டம், எல்லா போராட்டத்தையும் ஜெயிக்கும் பொழுதுதான் ஜெயம் கொள்ள முடியும். கேக்குறீங்களா? முதல் யாத்திரையில பார்க்கும்போது மோசைக்கு இல்லாத போராட்டம் யாருக்கும் கிடையாது. நல்ல கவனிக்கணும். அந்த முதல் யாத்திரையில என்ன செய்தாரோ அதே தான் இரண்டாவது யாத்திரையில் நடந்தது. மூன்றாவது யாத்திரை அதோட பெரிய காரியமா நடக்கிறது. முதல் யாத்திரை நீங்க பார்க்கும்போது அவருக்கு கொடுக்கப்பட்ட சோதனைகளோ ஜெயிக்கத்தக்கதான வெற்றிகளையோ அங்க கொடுக்கும்போது அது எல்லாருக்கும் கிடையாது. யாரை தேவன் முன்குறித்தாரோ அவங்களுக்கு தான். கேக்குறீங்களா? இந்த யாத்திரை ஜெயிக்கணும்னு கூட முன்குறிக்கப்பட்டது மட்டும்தான், எல்லாருக்கும் கிடையாது. அதனால நாம் சொல்லுகிறோம் ஸ்தாபனங்களுக்கு இது கிடையாது. ஸ்தாபனத்தை குறித்து பேசும்போது அவர்களுக்கு கண் திறக்கப்படவில்லை என்று சொல்றோம். நீங்க செய்தியில் இருக்கிறவங்க நிறைய பேர் கண்ணு திறக்கப்படும். ஆனா அவங்களுக்கு தேவனாகிய கர்த்தர் கண்ணை திறந்து வச்சுக்கிறாருன்னா தேவ கிருபை. இதெல்லாம் தேவன் உலக தோற்றத்துக்கு முன்பாக முன்குறித்து விட்டார். ஒண்ணும் இல்லை, அந்த முதல் யாத்திரை புறப்படுவதற்கு முன்பாக தேவன் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். ஆதியாகமத்தில் வாசித்தார், இவர்கள் அடிமைகளாய் இருப்பார்கள். அடிமை ஆவதற்கு முன்பாக சொல்றார். 430 வருஷம் அடிமைகளாக இருந்து இவர் வெளியே வருவார்கள். அந்த சம்பவம் நாம் வாசிப்பதற்கும் அதுக்கு பின்பாக வாசிக்கும் போது அப்படி ஒரு சூழ்நிலை இல்லை அதுல. ஆனா மோசே பிரயாணம் ஸ்டார்ட் பண்ணிட்டு வெளியே வரும்போது குறிப்பிடுகிறார்கள் 430வது வருஷத்துல வெளியே வராங்க. பாருங்க எவ்வளவு நாள் கேப் எடுத்தது. இவ்வளவு நாள் கேப்ல கர்த்தர் பிரியமானவர்களே அவர்கள் படாத பாடுகள் பட்டு ஆக வேண்டும். போராட்டங்களை அனுபவித்து ஆக வேண்டும். கஷ்டத்தை அனுபவிக்கணும். அவர்களை கொடுமைப்படுத்துவார்கள். எடுத்துக்கொள்ளப்படுறது போவதுக்கு முன்னால் அப்படிதான் கத்துக்கிறாங்க. கர்த்தர் பிள்ளைகளுக்கு கொடுமை, பிரச்சனை, போராட்டம், தொல்லைகள் எல்லாம் இருக்கும். கிறிஸ்தவ வாழ்க்கை லேசான வாழ்க்கை கிடையாது. பஞ்சு மத்தியான வாழ்க்கை கிடையாது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது போராடி பெற்றுக்கொள்ள வேண்டிய வாழ்க்கை. போனா ஈஸியா கிடைக்காது. ஆனா இந்த சோதனை கவனிக்கும் போது கர்த்தர் பிரிவாங்க. நல்லா கவனிங்க. யார் யார் எது எது விரும்புகிறார்களோ அதுல தான் அவங்களுக்கு சோதனை. நீ பணத்தை விரும்புறியா, பணத்தினால தான் உனக்கு சோதனை. நீ எதை இச்சிக்கிறாயோ அதுல தான் உனக்கு சோதனையே. நான் போய் சொல்றேன்னா பைபிளா? முதல் யாத்திரை அவர்கள் இச்சித்தார்கள் எழுதிருக்குதா? யார் யார் எதை இச்சித்தார்களோ அதுல மாட்டின்னு சோதிக்கப்பட்டான். எப்படி சோதி அந்த அந்த சோதனை பயங்கரமா அதுல உள்ள போனா மாண்டு போனான் வயலிய. கரெக்டா? சோதனை என்பது அந்த யாத்திரையில அவனுக்கும் சோதனை, வழி நடத்துகிற அந்த மோசைக்கும் சோதனை. ரெண்டு பேரும் தேவன் கவனிக்கிறார். சோதிக்கும் பொழுது அந்த சோதனையிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு ஒரு லேசான ஒரு வழியை வச்சிட்டார் மோஸ்ட். இந்த யாத்திரையில போகும்பொழுது கண்டிப்பாக பிரச்சனை இருக்குது, போராட்டம் இருக்குது, எல்லாத்தையும் சந்திக்கணும். இதை ஜெயிப்பதற்கு தேவனாகிய கர்த்தர் அந்த யாத்திரையில பிரமாணத்தை கையில கொடுத்தார். அவன் அந்த பிரமாணத்தை சரியாக கை கொண்டு அதை ஃபாலோ பண்ணி தான் பிரச்சனையே கிடையாது. அந்த பிரயாணத்தில் அவனை ஜெயிக்கிறதுக்கு கொடுக்கப்பட்டது அந்த அந்த யாத்திரையில ஜெயிப்பதற்கு அவன் கொடுக்கப்பட்டது அந்த நியாயப்பிரமாணம். கரெக்டுங்களா? நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. இதை செய்யாது, இதை செய்யாது, இதை செய்யாது. ஆனா அதைத்தான் அவன் செய்ய முடியாது. பிசாசு வைத்தான். எல்லா இடத்துலையும் வந்து பிசாசு தான் முன்னாடி சோதிக்கும். அவன் வேதத்தை அவன் சோதனைக்காரன். அப்படியாக கர்த்தர் பிரியமானவர்களே அவர் யாத்திரைக்கு வந்தது பெருசு இல்லை. யாத்திரையில் தேவன் எதை கொடுத்தாரோ அதற்கு கீழ்ப்படியாமல் அசட்டை செய்யும் பொழுதுதான் அவனுக்கு பிரச்சனையே. அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு அதனுடைய நடக்க முடியாத இருந்ததுனால தான் அந்த யாத்திரையில் அநேகர் மரித்து போனார்கள்.
அவர் கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்காமல் போனார்கள். கடைசியில் போயிட்டு அந்த இடத்துல சேரத்துக்கு 2 பேர் தான் செலக்ட் ஆனோம். அந்த 2 பேரை குறித்து அநேக நேரை நாம் பார்த்திருக்கிறோம். எவ்வளவு கேட்டாலும் நாம் இன்னும் அந்த கட்டத்துக்கு வரல. கரெக்டுங்களா? சின்ன சின்ன பிரச்சனைகள் நம்ம சரீரத்தில் வரும்போது நம்மள தாங்க முடியல. பிசாசு அதை கொடுக்குறான். ஏன் தரானா, அந்த பிரச்சனை உனக்கு வந்தால நீ ஜெபிக்க மாட்ட, நீ ஜெபிக்கலன்னா அவனுக்கு சந்தோஷம். பிரச்சனை வந்து ஜெபிக்கிறவங்களுக்கு தான் வரும், ஜெபிக்காதவங்க வராது. இதுக்கு முன்னாடி நீ தேவனை நேசித்திருப்ப, நல்லா ஜெபிச்சிருப்ப, வேதத்தை வாசித்திருப்ப. அதை தடுப்பதற்கு ஒரே காரியம் என்னன்னா, அவன் உன் சரீரத்தை தொடுவான், உன் ஆவியில வருவான். கரெக்டுங்களா? இதெல்லாம் நீ ஜெயிக்கவில்லை என்றால் அதில் போய் சிக்கிக்கிட்டானா கர்த்தர் பெருமாள்ல என்ன செய்வான்? அவனே சொல்லுவான், நீ ஆண்டவரை ஆராதிக்கிற, நீ சர்ச்சுக்கு போற, நீ நல்லா இருக்கிற, உன் கூட அவனே சொல்லிட்டு அவனே கவுத்து போடுவான். இதுல இருந்து நீ வெளியே வர வேண்டும் என்றால் வேத வார்த்தை ஜீவிப்பதை வேற ஒன்று. நான் இந்த இடத்துல சில காரியங்கள் நான் கடந்த நாளாக பிரசங்கித்துக் கொண்டு இருக்கிறேன். ஒரு வாலிபனை குறித்து அந்த வாலிபனை சில வார்த்தைகளை மட்டும் மத்தியில் வச்சுட்டு நான் கடந்து போலான்னு இருக்கேன். நல்ல கவனிங்க. சோதிக்கப்படும் பொழுது நம்ம இதை அதிகமா பேசுறோம், அதிகமா நம்ம இதை தியானிக்கிறோம், எல்லாவற்றையும் சொன்னாலும் நமக்குன்னு வரும் பொழுது நம்முடைய இருதயமானது அந்த நிலைமையில இருப்பதில்லை. மோசே ஒரு மோசமான, அதாவது பயங்கரமான கோபக்காரன். பயங்கரமான கோபக்காரன். அவன் எப்பேற்பட்ட கோபக்காரன்? நல்ல காரணம். அவனை மாதிரி நம்மள கோபக்காரன் கிடையாது. கரெக்டா? நியாயம் செய்வதற்காக கொலைய பண்றான். நம்ம என்ன செய்வோமா? 2 பேர் நம்ம சொல்ற பேச்சு கேட்கல, நல்லது சொல்ல போறோம், உடனே வெட்டி போஸ்ட் வந்துருமா? நம்ம செய்வோமா அந்த வேலைய? அவன் செஞ்சான எவ்வளவு பெரிய கோபக்காரனா இருப்பான். அவன் கிட்டத்தையா தேவன் கொடுக்குற வேலை. அது மாத்திரம் இல்லை, அவன்கிட்ட தேவன் அதை கொடுப்பதற்கு முன்பாக அவனை சரி செய்யணும். அவன் என்ன செய்யணும்? ஏன்னா ஜெயம் கொள்ளணும் இல்லையா? ஜெயம் கொள்றவனுக்கு தேவன் அதை சரி செய்து ஆகணும். அப்ப தேவன் அதை சரி செய்யாமல் அந்த காரியத்தை அவனுக்கு கொடுக்க மாட்டார். நம்மையும் அப்படிதான். நம்மை தேவன் சரி செய்யாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டு கொண்டு போக மாட்டார். சரி செய்வதற்கு நம்மை நாமே அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்க வேண்டும். எப்படி ஒப்பு கொடுக்கணும்னா, இந்த நிழலாட்டமா ஜீவித்தவர்கள் எப்படி ஜீவித்தார்களோ அந்த நிழலாட்டத்தை நம்ம நிஜமாக செய்தாக வேண்டும். மோசே குறித்து தேவன் எழுதுகிறார் பவுல் மூலமாக. மோசே தன் வீட்டில் இங்கு உண்மையுள்ளவனாக இருந்தான், சாந்தம் உள்ளவனாக இருந்தான். ஆனா பழைய ஏற்பாடுல சாந்தமா இருந்தானா? எப்போ அப்படி சாந்தமா? அப்ப நம்ம வாழ்க்கை கூட அப்படிதான். இதற்கு முன்பாக நம்ம சாந்தம் இல்லாம இருந்தோம், வார்த்தைக்குள்ள சாந்தமாக மாறணும். ஆனா கிறிஸ்தவன் எப்படி இருக்கிறான்னா, இதுக்கு முன்னாலும் கொஞ்சம் நல்லா இருந்தான் பாருங்க. இவங்க சாட்சிகளை கவனிங்க. அந்த சர்ச்சைக்கு போனதுல இருந்து இதுங்க வாயும் சரியில்லை, புத்தியும் சரியில்லை, ஜீவியமும் சரியில்லை, வீட்டுலலாம் கொஞ்சம் அடங்க ஒடுங்கிருந்தது, இப்ப சுத்த மோசம். சாட்சி போயிடுச்சா? பேயும் அவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு அவனுக்கும் ஒரு ஆளு தேவை. தேவனும் அவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு அவருக்கும் ஆளு தேவை. இப்ப பிசாசுக்கு ஒப்பு கொடுக்கறதுனால அவன் ஊழியத்தை அவன் செஞ்சுட்டு தேவனுடைய பேரெல்லாம் கெடுத்துட்டு போயிடும். அதனால்தான் சொல்ற, பிசாசுக்கு இடம் கூடாது. பிசாசுக்கு இடம் கூடாதுன்னா முதல்ல உன் சிந்தலே இடம் கொடுக்கூடாது. பேய் அது குறித்து யோசிப்பதற்கும் அதை பத்தி நம்ம பேசுவதற்கு இடம் கொடுக்கக்கூடாது. வீணான சிந்தனைகள் நம்ம சிந்தனை வரும் பொழுது சொல்ற மாதிரி முதல்ல வரும்போது அவன் என்ன பண்ணாத, இடம் கொடுக்காத, அவன் விரட்டி விடு. ஃபர்ஸ்ட் அவனை கண்டுக்காதன்ற. நம்ம செய்யறோமா? எவ்வளவு கேட்டிருக்கோம், எவ்வளவு செய்திகளை தியானிக்கிறோம். புரியுதுங்களா? கத்துப்பிடி மாணவர்கள, எனக்கு இதில் அதிகமாக நிறைய பேர் சொல்லலாம். கடந்த வாரம் அப்படியாக நான் தியானித்து கொண்டு இருக்கிற வார்த்தையில் எடுக்கிறேன் சில காரியங்கள் மட்டும். நேரடியாக சொல்லும்போது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். ஆதியாகம புஸ்தகத்தை எடுப்போம். ஏற்கனவே இந்த செய்திகளை கேட்டவர்களுக்கு மறுபடியும் அதை நினைப்பு வச்சு தியானிங்க. கேட்காதவங்க கேளுங்க. நல்லா கவனிங்க. இந்த சப்ஜெக்ட் தான் அநேக இடத்துல நான் எடுத்து அதை தியானித்து கொண்டு இருக்கிறேன். ஆதியாகமம் 39 ஆவியானவர் எழுதுகிறார் யோசேப்பு குறித்து. யோசேப்புன்ற ஒரு வாலிபனை குறித்து கேட்குறீங்களா? இருக்கிறதுலே வாலிப வயது இருக்குது தெரியுங்களா? அது தேவனுக்கு பிரியமான ஒரு வயது.
அந்த வயதுல தான் ஒரு மனுஷன் கெட்டு போறது திருந்தது அதில் தான் இருக்கு. அவன் திருந்தி ஒழுங்கா வந்தான்னா நல்ல ஆசீர்வாதம் தேவனோட நடப்பான். அந்த வயசுல பேய்க்கு அடிமை ஆயிட்டான்னா அதோட லைஃப் முடியும். அவன ஒரு மோசமான பேர் இருக்கணும். வேதத்துல பார்த்தீங்கன்னா எல்லாரும் வாலிபர்களை தான் தேவனாகிய கர்த்தர் என்ன பண்ணுகிறார், எடுத்து பயன்படுத்துகிறார். அவர் மூலமாக சாட்சியை உண்டாக்குகிறார். அவர் தெரிந்து கொள்ளும் எல்லா வேதத்துல அநேகர் வந்து வாலிபர் தான். கேக்குறீங்களா? ஆதாம உண்டாக்கும் பொழுது கூட கிழவனா உண்டாக்கல, வாலிபனா, குழந்தைய உண்டாக்கல, வாலிபனா உண்டாக்குனார். ஏவாளை உண்டாக்கும் பொழுது வாலிபம். அதனால தான் இந்த ராட்சர் நம்ம திரும்பி போக போறதும் வாலிப நோக்கி போயின்னு இருக்கணும். கரெக்டுங்களா? அதனால தான் நீங்க வயதானவங்க என்ன பண்றாங்க, வாலிபத்தை எழுந்துட்டுமேனு ஒரு ஏக்கத்துல வாலிபத்தையே திரும்பி பார்த்துனுக்குறாங்க. பாக்குறாங்களா? ஏன் டை அடிக்கிறாங்க? ஆயா டை அடிக்குது. ஏன் இந்த டை அடிச்சு என்ன பண்ண போகுது? ஆயாவும் தாத்தாவும் மியூசிக்கு டை அடிக்கிறாரு. ஏன் தாத்தா மியூசிக்கு டை அடிக்கிறாரு? அவர் அறியாமலே அந்த வாலிபத்தை அதை திரும்பி பார்க்கிறது. தேவன் அதை வைத்திருக்கிறார். ஆனால் ஒரு கிறிஸ்தவன் அப்படி இல்லை. ஒரு கிறிஸ்தவனை தேவன் அந்த இடத்துக்கு கொண்டு போவதற்கு தான் செய்தியை வைத்திருக்கிறார். வாலிபமா மாற்றத்துக்கான மெட்டீரியல் எங்க இருக்குதுன்னா வேதத்துல இருக்கிறது. ஃபர்ஸ்ட் உங்க சிந்தைகள் வாலிபமா மாறலாம்னு நீங்க மாற முடியாது. கேக்குறீங்களா? ஒரு சிந்தை வாலிபமா மாறணும். மேக்கப் போட்டு மாறுகிற காரியம் கிடையாது அது. கேக்குறீங்களா? சிந்தை வந்து மேக்கப் போடுறதுனா வாலிபம் இல்லை. உன் சிந்தை புதிதாகிறதுனால. ரோமர் 12 எடுத்து வாசிப்போம். 2 நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பொறுத்தறியும் தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ரோமர் 12:1 வாசிக்க மறுபடியும். அப்படி இருக்க சகோதரரே, கேக்குறீங்களா? சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும். என்ன சொல்றாரு? நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும். கொஞ்சம் நிறுத்துவோம். சரீரம் என்று சொல்லும் பொழுது உச்ச தலையிலிருந்து கால் வரலாம். அதனால தான் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், தலையில இருக்கிற முடியில இருந்து பாத வரலும் ஒரு பிரசங்கம் பண்றார். முடி வெட்டாத சொல்றாரா? முடிய வந்து டிசைன் டிசைனா கலர் போடாத சொல்றாரா? புருவத்தை என்ன பண்ணாத ஒதுக்குறான். இவன் வாழ்க்கையில ஒதுக்க வேண்டியதெல்லாம் ஒதுக்குறது கிடையாது, புருவத்தை ஒதுக்குறது. சகோதரி என்ன பண்றது? ஒதுக்க வேண்டியதை ஒதுக்குறது கிடையாது, புருவத்தை ஒதுக்குறது, புருஷனை ஒதுக்குறது, பிள்ளைகளை ஒதுக்குறது. இதெல்லாம் ஒதுக்குனா தான் பேய் உள்ள வந்து கொடுத்து நடத்துவான். திருச்சி பேசுறார், புருவத்தை பேசுறாருல, முகத்தை பேசுறாருல. பெயிண்ட் அடிக்காத, பெயிண்ட் அடிக்கிறான். பிசாசு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு உன் கையை பயன்படுத்தி உன் மூஞ்ச சோறா மாத்தி உன் மூஞ்சில அவனே பெயிண்ட் அடிச்சுனுங்கிறான். அதுவும் எப்படி? இன்னொருத்தர் வந்து இல்ல, உன் முன்னால கண்ணாடி வச்சு அவனே உள்ள உட்காந்து அவனே பெயிண்ட் அடிக்கிறான். செய்யறானா? திருவேசி ஒரு இடத்துல சொல்றாரு துதிக்கத்தை பத்தி, ஹெல்ப் யுவர் செல்ஃப்ன்றாரு அவரு. எங்க நம்மள நம்ம ஹெல்ப் பண்ணிக்கிறோம், செய்யணுமா? அதான். ஆனா பிசாசு செய்ய சொல்லாத செய்ய வைக்கிறான் பாரு. ஹெல்ப் யுவர் செல்ஃப் செய்யறாரு. நான் கத்து பிரிமானவில்லை. அப்ப இந்த சரீரத்தை சிந்தையிலிருந்து ஃபுல்லா மேல எல்லாத்தையும் மாற்றும்படியாக செய்தி பேசுறது. வாலிப அப்படித்தான் ட்ரெஸ் பண்ணணும். கரெக்டுங்களா? ஒரு கிறிஸ்தவ ஸ்தாபன பிரசங்கம் பண்ண எல்லாம் வந்து தலையில ஷார்ட்டா என்ன பண்ணோம்? முடி வெட்டணும், முடி வெட்டிக்கணும். ட்ரிம் பண்றதுல என்ன பண்ணோம்? தாடி ட்ரிம் பண்ணுவோம்னா தலையை ட்ரிம் பண்ணணும், முகத்தை ஷேவ் பண்ணணும். அவர் அப்படிதான் வந்து நான் பார்த்தேன். தலையை என்ன பண்ணுமா? ட்ரிம் பண்ணணும், முடி வெட்டிக்கோ, முகத்தை ஷேவ் பண்ணி பழிச்சு டீசனா. ஆனா பிசாசு பசங்குள்ள போதுட்டு என்ன பண்ணிட்டான்? தாடி எங்க ட்ரிம் பண்ணிட்டு இவ்வளவு தூரம் கேப் விடுறாயா, முடிய மொசைக் தர மாதிரி பண்றான். தலையை பார்த்தா சட்டி கவுத்த மாதிரி ஒரு தலை, இங்கெல்லாம் மழை 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 ஆகிடும், உல்ட்டா வாங்கிட்டான்.
அப்படி செய்யக்கூடாது. திருவிசை பிரசங்கம் பண்றாரு. நீங்க தலையில இருந்து கால் வரல ஒரு பிரசங்கத்தை எடுத்து பாருங்க, செய்தியில இருக்குது. காலில் கூட பண்றாரு. இப்படி போட்டு இப்படி நிக்காது நடக்காத சொல்றாரா இல்லையா? காலுக்கிட்ட போயிட்டாரா? காலில் அதை மாட்டாத இதை மாட்டாத, நகத்துக்கு என்ன பண்ணாத, நகத்தை வளர்க்காதன்னு சொன்ன பேய் என்ன பண்ணிட்டான், நிறைய பேருக்கு அப்பா அம்மாங்களுக்கு பிடிக்குது. செய்தியில் வந்து பசங்க நகை வளர்க்குது, அடின்னு அடிக்கிறாரா, திட்டுறாங்களா? பசங்க என்ன பண்ணுது, இப்போ கடைக்கு போகுது, என்னென்னமோ மாலுக்கு வந்துச்சு. இப்போ நேராக போனோடனே பேய் நகை மாதிரியே வளர்க்குறான். இந்த பேய் என்ன பண்ணு உள்ள, இந்த பொண்ணு வாங்காது சொன்னா வாங்குமா? இப்போ அது என்ன பண்ணு, அதுக்குள்ள போகுது, நேராக அந்த கடைக்கு போகுது. இப்போ 2 பேரும் ஆப்ரேட் பண்ணுது பேய். இதுக்குள்ள உட்காந்து செலக்ட் பண்ணி நகை கலராக வாங்கி டப்பாவில் எடுத்துனது. அவங்களுக்குள்ள சேர்ந்து எல்லாத்தையும் எடுத்து காட்டு. 2 இடத்துல ஒரு பேசி வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து என்ன பண்ணுது, பேக்கில் வச்சுட்டு அப்பா அம்மாவுக்கு தெரியாது. வேலைக்கு போகும்போது காலேஜுக்கு போக என்ன பண்ணுது, வழியில் பஸ்ஸில் மாட்டிக்குது. இவங்க எப்படி மாட்டிக்கிறாங்க? அப்பா கிட்ட இது விதியில் எடுக்கிறது, ஃபோட்டோ எடுக்கிறாங்களே, இப்படி எடுக்கும்போது பேய் மாதிரி நல்ல பொண்ணுக்கு நகைலாம் வெட்டி இருந்தது. என்னன்னு பார்த்தா பிசாசை செட் பண்ணிட்டான். மாட்டிச்சா? என்ன கரெக்ட் தானே? அப்ப பிரசங்கம் பண்றாரா இல்லையா? தீர்க்கதரிசி சீல இருந்து போனாலும் அவருக்குள்ளாக இருந்து வந்த வார்த்தை போல. நல்ல கவனி. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, உன்னை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தும்படியா தேவனாகிய கர்த்தர் ஒரு பாத்திரத்தை எடுத்து அந்த பாத்திரத்துக்குள்ளாக இருந்து அவர் வெளிப்பட்டு சீர்படுத்துகிறார் சபையை. ஒரு சின்ன குருப்பை பரிசுத்தமாக அவர் தூக்கிட்டு போனார். தேவன் அதுல கரெக்டாக அந்த பவுல் அணிகை எழுதிட்டாரு. என்ன எழுதினாரு? படிப்போம், மறுபடியும் படிக்கலாம். அப்படி இருக்க சகோதரரே, ஏன் சகோதரர் மட்டும் சொல்ற கவனிச்சிங்களா? சகோதரிகளை சொன்ன சகோதரி சந்தோஷப்படாத. ஏன்னா எல்லா சகோதரருக்குள்ளதாங்கிறாங்க. இன்னொரு இடத்துல தெரிய சொல்கிறார், எந்த ஒரு சகோதரியை குறித்தும் சகோதரன் தான் கணக்கு கொடுக்கணும். அதனால்தான் இங்க சகோதரர் மட்டும் எழுதினார். புரியுதா? ஏன்னா தேவன் எப்பவுமே பிரிச்சு பார்க்கிறவரே கிடையாது. புரியுதுங்களா? 2 பேரும் ஒன்னா இருந்தாலும் பிரிச்சே பார்க்க மாட்டாங்க. கணவன் மணி ஒன்னா இருந்துட்டாங்கன்னா பிரிச்சு பார்ப்பாங்களா? இன்னும் சொல்லிட்டா ஒரு விட்டு பிரியவே மாட்டாங்க ஒரு செகண்ட் கூட. அப்படி பிரிஞ்சா மத்தியில் யாரு வருவான்? வந்தானா ஏதன்ல எந்த ஒரு உதாரணமா நீ உலகத்துல ஏதனுக்கு போய் பார், கிளீனா புரியும். ஸ்திரீகள் புருஷனுக்கு விரோதமா பேசுறாங்களா? ஏதனுக்கு போய் பார். கரெக்ட் தானே? கீழ்படியிலையா? ஏதனுக்கு போய் பார். மனைவியை என்னத்தான் பொம்பளைங்க என்னத்தான் பண்ணாலும் ஒரு நேரம் கோவம் வந்து திட்டினா கூட எல்லாமே போய் கடைசியில் அடிமை மாதிரி சில மாநிலம் வேலை செய்வான். தன்னை ஏன் தெரியுமா? அதுவும் ஏதன்ல போய் பார். இந்த பொம்பளை விழுந்து போச்சா, விழுந்து போட்டு வந்தவனே வர எட்டியா வச்சான். நம்முடைய தாத்தா எட்டியா வச்சாரு ஆதாம். நான் போய் வரதுக்குள்ள இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிறேன். நியாயமா இது? அறிவில்லை உங்களுக்கு. எங்க அட்டா அங்க போய்க்கிறார் ஜாம சொல்ல வேண்டியது தானே? இல்லை ஆண்டவருக்கும் என்ன சொன்னாரா? ஒண்ணுமே சொல்ல. தன்னை வெறுமையாக்கி விழுந்து போன பாத்திரத்தை தூக்கும்படியாக அவர் இறங்கி வந்தார். அதனால அவன் என்ன பண்றான்? வீணா போயிட்டான். தன்னுடைய சரீரத்துக்காக தன்னை ஒப்பு கொடுத்தான். அது முன்னாடையலாம். அந்த நேரில் இது உண்மையான காரியம் என்னன்னா, தன்னுடைய சபையாகிய மனவாட்டிக்காக அவரும் பரிசுத்தமாக வந்து விழுந்து போன பாவியா இருக்கிற கரைப்பட்டு இருக்கிற இந்த மனவாட்டியை சுத்தம் பண்ணுவதற்காக அவர் இறங்கி வந்து அந்த பாத்திரத்தை எடுத்துக்கொண்டார். அதனால்தான் அவர் பாவமானார். ஆதாம் முதல்ல பாவி கிடையாது, சுத்தமா இருந்தான். விழுந்து போனது ஸ்திரீயானவள் என்பது பவுல் சொல்லுகிறார். அதே மாதிரி சபையானது விழுந்து போச்சு. கர்த்தர் பிரியமானவர்களே, பாவத்தினால் உடையான சேற்றில் இருக்கிறதுனால அதை தூக்குவதற்காக நம்முடைய ஆதாம், பிந்தின ஆதாமானவர், பரிசுத்தமாக வந்தவர், அவர் தன்னை விட்டு என்ன பண்ணாரு? விழுந்து போன கரைப்பட்டிருக்க உடையான சேற்றை தூக்கினார். அதனால்தான் அவர் பாவமானார். பாவம் அறியாத அவர் பாவமானார். கரெக்டுங்களா? எதுவுமே எத்தச்சா நடக்கிறதில்லை.
சரி, இப்ப சரீரத்துல கரை, சிந்தையில கரை, இதற்காக தெரிய பிரசங்கம் பண்ண கரெக்டா? ஆவியில எளிமை உள்ளவன் பாக்கியவான். ஆவியில சரியில்லை. ஆவியில சரியில்லைன்னு தான் எல்லாரும் ஒருத்தர் ஏமாத்தி நம்ம இஷ்டத்துக்கு ஆடுறோம். ஏன்னா ஆவியோடு மோசமான ஆவியோட தொடர்பு. அதனால தான் இவர் எழுதுறாரு, அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை உங்கள் சரீரத்தை பரிசுத்தமாக தேவனுக்கு பிரியமாக. நல்ல கவனிங்க, உன் சரீரம் பரிசுத்தமாகணும்னா ஃபர்ஸ்ட் உன் கண்ணு, காது, வாயை அடக்கணும். இத அடக்கிட்டேன்னா சரீரம் பரிசுத்தமாயிடும். உன் கண்ணு இருளா இருந்தால் முழு சரீரமும் இருளா இருக்கும். எழுதி இருக்குதா பைபிள்? இருக்குதுங்களா? அதான் தெரிய சொல்வார், நம்முடைய பார்வை கழிக்கப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. உன் சரீரம் பரிசுத்தமா இருக்கணும். உன் கண்ணு பரிசுத்தமா இருக்கணும். உன் காது பரிசுத்தமா இருக்கணும். காது எப்படி இருக்கணுமா? ஏன் பரிசுத்தமா இருக்கணும்? காது கண்ட பிசாசெல்லாம் கண்ட குப்பைகளை கொண்டு உன் காதுல குப்பை தொட்டியா கொட்டுவான். எத்தனை பேர் நண்பன் தேவையில்லாத ஆளெல்லாம் எதை சொல்லணும் அதெல்லாம் கேட்டு மனைவிகளை திட்டுவதும் அடிப்பதும் துன்புறுத்துவதும் கேக்குறீங்களா? எத்தனை ஸ்திரீகள் மற்ற ஸ்திரீகளால் கெட்டு போய் தன் புருஷனை அவமதிப்பதும். இந்த குப்பையெல்லாம் சேர்க்கக்கூடாது. சரீரம் பரிசுத்தமா, வாய் பரிசுத்தமான. வாய் இருக்குது சாமி, சபையில வந்த தேவதூதர மாதிரி இருக்குது. படிக்கட்டு இறங்கணும் பேய் ஆஜீவிக்கிறது. வாயை தந்தா பேய் பேச்சு தான். நல்லா கவனிங்க, சபைக்கு வர எடுத்துக்கொள்ளப்படுதல் போறதுக்கு ஆசைப்படுறல எத்தனை பேருக்கு உண்மையாவே எடுத்துக்கொள்ளப்படுதல் போனோம்னு ஆசை இருக்குது? உண்மையாவே பொய் சொல்லாது, எனக்காக சொல்லாத. நீ கையை தூக்குனா மேல ஆண்டவர் பாக்குற. உண்மையாவே உன் கையை தூக்குன ஆசை இருந்ததுன்னா இன்னைக்கே உன் வாய் அடக்கு. யார பார்த்தாலும் உன் மனசு வர மாதிரி பேசாத. இது வந்துச்சு பாரு, அது வந்துச்சு, வந்துட்டான்னா இப்போ சொல்லும் போது நீ பாதாளத்துக்கு போயிட்டேன்னு அர்த்தம். ரெடியா பேய் காத்துனுக்குறான் உன்னை தூக்கிட்டு போறதுக்கு. உன் வாய் சரியில்லைன்னா யாக்கோபுல எடுத்து படி, வாயை பத்தி பேசுற. அப்பேற்பட்ட வாயில பத்தி தாவீது சொல்றாரு. அந்த நாக்கு இருக்குதுல்ல, எங்க இருக்குது நாக்கு? காலு கீழவா, சைட்லயா, மரவா இருக்குது? நாக்குக்கு கீழே விரியன் பாம்பு விஷம் இருக்குதான். அது இருக்குதுனால தான் உன்னை பார்த்தா நிறைய பேர் பயப்படுறாங்க. நீ நினைச்சிருக்கிற என்னை பார்த்தா என்ன பயப்படுறாங்க தெரியுமா? மரியாதை பேய் எங்க அது மரியாதையா? அது மரியாதையா? உனக்கு மரியாதை கொடுக்கணும். உன்னை பார்த்த உடனே கையெடுக்கணும் ஒருத்தன். அந்த பயம் தானாக வரணும். உன்னை பார்த்த ஒருத்தன் கையெடுத்து கும்பிடணும். நிறைய பேர் கணக்கு என்னன்னா, அவங்க சரியில்லை, அவங்க பத்தி என்கிட்ட சொல்லாத, அவங்க என்னை பத்தி திட்டுறாங்க பேசுறாங்க, அவங்க சரியில்லை. அந்த மாதிரி ஆளெல்லாம் நான் ஏத்துக்கிறது கிடையாது. அவன் சரியில்லைன்னு ஆண்டவருக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அவன் சரியில்லாத இடத்துல உன்னை வச்சிருக்கிறாரு உன்னை பத்தி தவறா பேசுறதுக்கு. உலகம் சரியில்லை, இயேசு சரியா இருக்கிற வந்தார். ஏன் தெரியுமா? அந்த சரியில்லாதவனை திருத்தத்துக்காக வந்தார். இன்னைக்கு சரியில்லாதவனை திருத்தத்துக்கு தான் தேவன் உன்னை தெரிந்து கொண்டு உனக்குள்ளாக அவர் இருந்து அவர் வார்த்தை வைத்து உன்னை சீர்படுத்த வைத்து இருக்கிறார். அவன் சரியில்லைன்னு கொற்றப்படுத்தாத, அவன் அப்படித்தான் இருப்பான். அதுதான் உனக்கு டெஸ்ட். அங்கத்தான் நீ ஜெயிக்கணும். நம்ம ஆளுங்க ஒருத்தர் சரியில்லைன்னா போதும், அதை பத்தி எப்படி பேசுவோமோ அந்த பேசும்போது பார்க்கணுமே. நம்மளை சேர்ந்தவங்க சரியில்லைன்னா மொழிப்பி கிழிப்பி அப்படி என்ன பண்றது? அதுக்கு அந்த ஊர்ல இல்லாத எல்லா கட்டுகளும் கட்டுவாங்க, புத்தூர் கட்டலாம். ஏன் தான் சொந்தமாச்சே. எதிராளி ஆவலை ஒருத்தனா அவன் யாருன்னா இருக்கும் நம்மள சாரும். அவன் சும்மா அப்படி பார்க்கும் போது இப்படி இப்படி பார்த்துட்டு போயிருப்பான். பார்வையை பத்தியா பார்வைய, அது ஒரு குற்றம். அவன் யதார்த்தமா சும்மா வாயில ஏதோ வந்து எச்சரிட்டு போயிருப்பான், அது வாய்க்கு கேடு வரும். எப்படி துப்பிட்டு போகுது பாரு. எது செய்தாலும் குற்றம். நல்லா கவனிங்க, உனக்குள்ள தேவன் இல்லாதனால நீ அப்படி பார்க்கற. புரியுதுங்களா? சொல்லுகிறார் அருமையா. மோசை பார்த்த பார்வைக்கும் பார்வோன் பார்த்த பார்வைக்கும் வித்தியாசம் இருந்தது.
மோசே பார்க்கும் பொழுது தன்னுடைய ஜனங்கள் படுகிற பாடுகளையும் கஷ்டங்களையும் வேதனை பார்க்கும்போது பரிதவிக்கிறான். தேவன் பார்த்த மாதிரி பார்த்தான். பார்வன் பார்க்கும்போது அவன் கொடூரமா பார்க்கிறான். இவன் சரியா வேலை செய்யல. அங்கத்தான் மோசே ஜெயம் கொள்றான். கரெக்டுங்களா? மோசே ஜெயம் கொள்வதுக்கு ஸ்டார்ட் பண்ணான் யாத்திரையில். அதுதான் ஃபர்ஸ்ட். எட்டோடனே மோசை கூப்பிட்டு திடீர்னு வந்து திடீர்னு 40 மோசே யாத்திரை ஸ்டார்ட் பண்ண. நிறைய பேர் ரெடி ஆகிட்டான், நீ ரெடி ஆகிட்டு எல்லாரும் கூட அனுப்பிடுற. நடுரோட்டில் என்ன பண்ணு, டான்ஸ் ஆடினு போடான்னு சொல்ல. வாலிபத்தில் அவனை கூப்பிட்டவனை ஸ்டெப் ஸ்டெப்பா திருத்தினார். உன்னை ஒருத்தனை சபையில கூப்பிட்டு ஸ்டெப் ஸ்டெப்பா திருத்தினார். உனக்கு என்ன நல்ல பேர் இருக்குது, நீயே உன்னை ஆராய்ச்சிப்பார். ஐயோ, ஞானஸ்தானத்துல இருந்து இதுவரை டெவலப் ஆயிட்டு ஏறக்குறைய முக்கா தூதர் ஆயிட்டாங்கன்னு சொல்றாங்க. உன்னை சர்ச்சுக்கு வரும்போது நல்லா இருந்தாங்க, இப்ப பாரு அது பார்வை சரியில்லை. சர்ச்சுக்கு வரும்போது குழந்தை தூக்கிப்பா, அது பிடிச்சாது பண்ண குழந்தை தூக்கும். குழந்தை நீங்களாம் பார்க்காதீங்க பத்தியா, அந்த அழகுல நீங்க ஆண்டோட ஐக்கியமாகறீங்கன்னு அர்த்தம். குழந்தை பார்க்கணும்னு அர்த்தம். உண்மையிலே ஒருத்தர் செய்தியை வாங்கிக்கிறான்னா ஒன்றும் இல்லைங்க. சினிமா தேட்டரை போய் சினிமா பார்க்குறான்னு இந்த மாதிரி குழந்தை உடனே திரும்ப பார்க்குறான். பெத்த குழந்தை கேட்டை விட்டு வெளியே போனது தெரியாது, ஆன்னு பார்த்துன்னு. உண்மை சம்பவம் இது. ஒரு அம்மா சினிமா மோகத்துக்கு பாருங்க, ஜனங்க எப்படி கெட்டு போய்கிறான். அந்த காலத்துக்கு இப்போ இல்லை. சினிமா பார்க்குற மோகத்துக்கு அந்த அம்மா பல்லில் பொடி வேற போடும். பொடி டப்பாவுக்காக வேற ஒன்று எடுத்துகிட்டு போயிட்டு இருக்குது. அது பொடி பார்க்குற அந்த படம் பார்க்குற வேகத்தில் டப்பாலுக்கு எடுத்து தேய்ச்சுன்னு ஒன்றும் ஏறல. அந்த அம்மாவுக்கு தேய்ச்சு அந்த இருட்டில் எல்லாம் திப்பேச்சு. அந்த இடைவேளை நேரத்தில் போகும்போது யாரா வாந்தி எடுத்துக்குது செவப்பான்னு பார்த்தா யாருக்குமே புரியல. இந்த அம்மாவும் கேட்குது, என்னடா இப்படி இருக்குதுன்னு. கடைசியில் பக்கத்தில் இருக்கிற அம்மா என்னம்மா வாய் செவப்பாகுதுன்னா, இந்த பொம்பளை குங்கும டப்பாவை ஏற்றுன்னு போயிட்டு இருக்குது. பேய் பாரு எப்படி அவமானப்படுத்துறான் பாரு அந்த பொம்பளை. தியேட்டரு பேய், படம் பேய், இதுக்குள்ள பேய், கையில டப்பா பொடி டப்பா பேய், குங்குமம் பேய், அதை எடுத்து வாயில தேய்க்கிறது பேய், பிசாசு. அவனோட உன்னிப்பா ஒரு இன்ட்ரெஸ்ட் போட்டு எது தேய்க்கிறது தேய்க்கிறான். நம்ம ஆளுங்க செய்தி கேட்கும் போது அவ்வளவு உன்னிப்பா கேட்கிற, ஏன் தன்னா பேசின்னு போட்டோம், நம்ம வேடிக்கை பார்ப்போம். நல்லா கவனி, நீ உண்மையான கிறிஸ்துவ ஜீவிச்சனா எந்த இடத்துல இருந்தாலும் சரி, அங்க தேவன் இருக்கிற உணர்வு உன்னால தேவன் அங்க வருவாரு. பெரிய சபையில இருந்தா தான் நீ விசுவாசின்னு கிடையாது. சொல்ற எண்ணிக்கையில தேவன் பிரியமா இருப்பது கிடையாது, தரத்துல தேவன் பிரியமா இருக்கிறார். உண்மையான இருதயத்தை தேவன் பார்க்கிறார். சிலருக்கு ஸ்டைலா பாட்டு பாடினா தான் பிடிக்கும், அழகா பாடும், கையெல்லாம் தட்டி பத்தி அவங்க பாடுற குரலை பத்தி கைத மாதிரி பாடுறாங்க. ஐயா, கைத மேல தான் தேவன் ஏந்தி வந்தாரு. குயில் மேல வந்தார் ஆண்டவர். சொல்லு, அது குயில் மாதிரி பாடுறது அழகாகுது, அது மேல வந்தார் ஆண்டவர். நீ சொல்ற பத்தி கழுத மாதிரி அந்த கழுத மேல தான் தேவன் வந்தார். புரியுதா? அருமையா சொன்னார் திருதர்சி, உன் சபையும் உன் போதகரை நீ தெரிந்து கொள். பாச அழகா தான் நான் தெரிஞ்சுக்கணும். பாசம் நல்லா இருக்கணும். அப்போ உங்கள்கிட்ட பாதி பேய்க்குதுன்னு அர்த்தம். நீ எந்த போதகரை தெரிந்து கொள்கிறாயோ அவர் மட்டும்தான் போதகர். சிலர் கேள்வி கேட்கலாம் லைவ்ல இருக்கிற கூட. இதுக்கு முன்னால் நான் இன்னொரு பாஸ்டர்கிட்ட போயிட்டு இருந்தேன். சார், இப்போதான் நான் மோசஸ் பாஸ்டர் ஒன்று வந்துட்டேன். அப்போ எப்படி மோசஸ் பாஸ்டர் வந்து அந்த பாஸ்டர் நீ மறந்தேன். கரெக்ட் பவுல் சொல்றாரா இல்லையா? நீ ஏற்கனவே புருஷனை கட்டி நின்றுட்ட சூழ்நிலையில் அவர் செத்துட்டாரு, என்ன பண்ண நினைச்சு 2வது ஆளை கட்டிங்கன்னு வச்சுக்கோ. இருந்தாலும் நான் உலகத்தில் நடந்துக்குது, அது நடந்தது உலகத்தில். பேப்பரில் தான் கணவன் மறிச்சுட்டான்னு இந்த அம்மா வெயிட் பண்ணி 2வது கல்யாணம் பண்ணிட்டாங்க வீட்டில் இருக்கிறவங்க. இவன் குடும்பம் நடத்தின 5 வருஷத்தில் அவன் திரும்பி வரான், ஊரெலாம் சுற்றினு. ஐயோ, என் புருஷன் வந்து ஓட்டு பண்ண அந்த ஒரு பேப்பரில் போட்டா இது என்ன செய்யணும் அவங்க புரியல, என்ன செய்ய முடியும்? தெரிய சொல்ல உன் போனது போயிடுச்சு, இருக்கிறது ஒரு ஜீவி. கரெக்ட் தானே? காட்டு வாசிலாம் ஊழியம் செய்தாங்கல்ல, காட்டுங்கள்ல, அவங்களாம் வந்து கேட்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அநேக புருஷர்கள், அவங்களுக்கு தெரியாது. அவங்க இவர் சரியில்லையா மாற்றினே இருப்பான். எப்படி ஹோட்டல் மாற்றுற மாதிரி இருக்கும். அப்போ டூரிஸ்ட்டு கேட்குறாங்க. இந்த மாதிரிலாம் அமெரிக்காவில் அது உண்டு.
நிறைய புருஷர்கள், நிறைய மனைவிகள் ரட்சிக்கப்பட்டு செய்தியில வந்தோன்னு கேட்கறோம், இப்போ நாங்க என்னங்க செய்யுது? அப்போ என்ன சொல்ல தெரிஞ்சு, இப்போ எப்படி இருக்கிறியோ அப்படி செய். புரியுதா? வேதத்துல எழுதுது. ஏன் இதை சொல்றேன்னா, இதுல பார்த்துன்னு நீ எந்த பாஸ்டர் தெரிஞ்சுக்கிறியோ அந்த பாஸ்டர் கிட்ட மட்டும் விசுவாசி ஆகிரு. வேற பாஸ்டர் மனசுல நினைச்சுன்னா, இப்போ நீ ஒரு 4 பாஸ்டர் தெரிஞ்சுக்கிறேன்னு வச்சுக்கோ, உனக்கு ஜட்ஜ்மெண்ட்ல வந்து எந்த பாஸ்டர் பக்கத்துல வந்து உனக்காக நிற்பாரு. நான் சொல்ல புரியுதா? 4 பாஸ்டர் கை கட்டிட்டு வந்து, ஆண்டவரே நாங்க 4 பேர் தான் அப்படியே சொல்லுவாங்க. முதல்ல 4-5 பேர் வெளியே போக வேண்டியவர். நீ குழப்பத்தால என்ன வர குழப்பிக்கணும். புரியுதா? நானே பைபிளை எழுதிட்டேன், நான் குழப்பத்தின் தேவன் இல்லைன்னு. நீ என்ன புது குழப்பத்தை பரலோகத்தில் உண்டாக வர வாட்டி வா, உனக்கெல்லாம் டைம் அப்புறம் வச்சிருக்கிறேன், ஜட்ஜ்மெண்ட்ல வரணும், ஓடி 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 வெட்டி விட்டுருவேன். புரியுதா? சபையிலேருந்து யாரும் ஓடிட்டா கவலையே படக்கூடாது, சந்தோஷப்படணும். நான் ஓட்டாக்கா, ஏன்னா அது பதறு பறக்குது. மணி மேல பதறு ஒட்டினுங்க இல்லையா? அதுவே பாருங்க, சில சோளங்கள்லாம் பாருங்க, அதுவே பறந்து பறந்து காஞ்சி போய் பறக்கும். பறக்குதுன்னு எந்த சோளமும் எந்த அரிசியும் எந்த கோதுமை ஓடி ஓடி பிடிச்சிருந்தா ஓட்டிச்சு போனப்போ நான் கலைஞத்துக்கு போறேன். புரியுதா? ஒரு சபையில இருந்து ஒருத்தர் போயிட்டாங்களா என்ன பண்ணலாம்? பதறு பறக்குது, கோதுமணி பறக்காது, அது எடுத்துக்கொள்ளப்படுது. அதுக்கு பேரு கவனிச்சா, பறக்கிறதுக்கும் எடுத்துக்கொள்ளப்படுது வித்தியாசம் இருக்குது. எடுத்துக்கொள்ளப்படுதுன்னா யாரோ ஒருத்தர் எடுக்கணும். சபையில இருக்கிற கோதுமை மணி யாரோ வந்து எடுக்கணும். யார் எடுக்கணும்? பரிசுத்தாவி எடுப்பார். ஜெயம் கொள்கிறவன் எடுப்பார். கோதுமை மணி பறக்குது சொல்ல முடியுமா? அது பறக்காது. அதுல சபையில பறக்கிறவனை பத்தி கவலையே படக்கூடாது. அது அப்படிதான் பறக்காது. இப்படி பறக்க அப்படி. சரி, அது விட்டு அந்த கதையை இப்ப நம்மள போதகரை தெரிந்து கொள்வது யாருக்கிட்ட இருக்குது? போதகரை தெரிந்து கொள்வதிலே நீ ஜெயம் கொள்ளவில்லை என்றால் உன் நிலைமை என்ன? ஜெயம் கொள்ற அது நீ போதகரை பிடிச்சிட்டு வச்சுக்கோ. கேக்குறீங்களா? கேக்குறீங்களா எல்லாரும்? உனக்கு ஒரு போதகரை பிடிச்சிட்டு போய் யாரு உங்களுக்கு போதகர் யாரு? இல்லைங்க, முன்னாள் சபையில வந்து ஒருத்தர் இருந்தாருங்க, ராஜ் கோவிந்தன் ஒருத்தர் இருந்தாரு. அப்படியா? அதாவது என்னது, பாபு வெங்கடேசன் முன்னாள் போதகர். அவர் விட்டு அவரை, ஏன்னா அவர் பாபுவாவும் வெங்கடேசனாவும் வந்தார். அவர் விட்டு இப்ப உங்களுக்கு போதகர் யாரு? நிறைய பேர் 2 பேர் வச்சிருப்பாங்க பேர் இல்லையா, அதெல்லாம் ஒத்துக்கணும். இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன் போதகரு மாட்டி வந்துட்டார்ல, உன் அறிவெல்லாம் அவருக்கு சொல்லக்கூடாது. இது ஒன்று கத்துக்கணும். எல்லா சபையில நான் பார்த்தேன், எனக்கு இந்த மாதிரி கேஸ்ல புரிய வெட்டி விட்டுருவேன், வெட்டிடுவேன் நான். என்ன தேவன் தெரிஞ்சுன்னு உனக்காக உன்னை இட்டுன்னு வந்தாரா? எனக்கு நீ புத்தி சொல்லி நான் பெரிய ஆளுத்துக்காக உன்னை இட்டுன்னு வந்தாரா? உங்க சபையில அது இல்லை, அதனால சிரிக்கிறீங்க. யாராவது இருந்தாங்களா திருத்திங்க, லைவ்ல பார்த்தா கூட சரி. எனக்கு இந்த புத்தி சொல்றேன்னு புரியாது. எனக்கு புத்தி சொல்றது எனக்கு பாசுக்கிறார், எனக்கு ஆண்டவர் இருக்கிறார். என்னை காலமெல்லாம் பாடுபட்டு கஷ்டப்பட்டு என்னை உருவாக்கி இவ்வளோ எடுத்துனது உங்ககிட்ட புத்தி சொல்றதுக்கா? உன் புத்தியை நான் கேட்கறதுக்கா? ஆனால் அந்த மாதிரி கேட்டு நான் கெட்டு போனேன் தெரியுமா உங்களுக்கு? நல்ல ஊழியம் செஞ்சிருந்தேன். பொதுவாத 2 கேஸுங்க புத்தியை கேட்டு வந்து, ஐயா ஊழியக்காரனா வேலை செய்யணும் தெரியுமா? நான் கூட எனக்கு தெரியாது. அப்போ ஏதோ இவரும் ஒரு விசுவாசி சொல்றாரு கேட்டு பிஸ்னஸ் செய்ய போனேன். அன்னைக்கு ஊழ்ந்தான் தான் எழுந்துக்கலையா, நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதனால ஊழியக்காரன் வந்து யார் பேச்சும் கேட்காது. கேட்குறீங்களா? சுபாவமே போதிக்குது. எந்த புருஷனுக்கும் மனைவி ஆலோசனை கொடுக்கலாமே தவிர எடுத்துக்கொள்வதும் தள்ளி போது புருஷனுக்கு தான் அதிகாரம். புருஷனை மிரட்ட பொம்பளைங்களும் பார்த்து வழங்காது. போதகரை மிரட்ட விசுவாசியா இருக்க மாட்டான். இவர்கள் இதிலேயே ஜெயம் கொள்ளவில்லை என்றால் எங்க சிங்காசனம் உட்காருது? நல்ல கவனி. உன்னை தெரியாத ஆண்டு சிங்காசனம் உட்கார வச்சுக்கோ. ஒரு கற்பனை. இப்போ பாஸ்டர் மிரட்டுறவங்க புருஷனை மிரட்டி அவங்க அடிமை ஆக்கிறவங்களும் தெரியாத டீம் போக முடியாது. அது 100% நம்ம கற்பனைக்காக சொல்றோம். தெரியாத எடுத்துன்னு போய் வச்சிட்டாரு ஆண்டவர். நீ ஜெயம் கொண்ட மாதிரி ஒரு கணக்கு, பெரிய ஆள் ஆயிட்ட மனசுல. கரெக்டா? ஆண்டவர் இப்போ உட்காந்துன்னுக்கிறாரு. சும்மா இருப்பேன் நீ, உன் புத்தி மாறல, இங்கேருந்து அங்கே போட்டு ஆண்டவரை கொஞ்சம் தள்ளு,
என்னப்பா நான் வந்துக்கிறேன், உனக்கு தெரியல என்ன இப்படி உட்காந்துருக்கிறிய நீ, தள்ளு கொஞ்சம். மரியாதையே இருக்காது ஆண்டவர். ஏன் இங்க நீ புருஷனுக்கு மரியாதை கொடுத்தா தான் அவருக்கு மரியாதை கொடுப்பேன். இங்க நீ பாஸுக்கு பயந்து இருந்தா தான் பயப்படுவேன். கரெக்டா? சரிங்க, எங்க வீட்டுக்காரே பாஸ்ட்டுங்க. அடுத்த கட்டம் இது. உடனே எங்க பெர்னாம் கிட்ட போனோம். அவங்க மனைவி அப்படித்தான் நினைச்சது. ஊருக்கு தான் அவருக்கு தெரியுதேச்சு, யாரு என்ன கிடையாது. அவரு குழந்தை கத்துறான் ஜோசப்பு, குழந்தை பிடிக்க நிறைய ஸ்திரீங்க இப்படிதான். நான் சொல்றது ஸ்டெடின்னு சொல்றேன். புருஷனுக்கு வேலை விட்டு செய்யலன்னா அவங்க மேல அந்த பொண்டாட்டிங்களுக்கு கோவம் வரும் பாரு மனைவிகளுக்கு. அடே எங்க அப்பா, அவர் வீரம்லாம் அங்கே பார்க்கணுமே. அதுக்குன்னு அவர் பயப்படுறன்னு அர்த்தம் கிடையாது. விட்டு கொடுக்கிறார் இயேசு மாதிரி அர்த்தம். அதையே தவற பயன்படுத்தக்கூடாது. புரியுதா? திருச்சி சொல்றாரு, நான் பாத்திரம் கூட கழுவி இருக்கிறேன். எப்பவுமே கழுவ மாட்டார். அதுவும் காலையில 10 வயசு பாத்திரம் கழிக்கிறார், காலையில வாரி போட்டுறாரு, கழுவி துணியை துவச்சி கொடுத்துரு. அது கிடையாது. அவர் உதவி செஞ்சாராம் அந்த அம்மாவுக்கு. அது எழுதுறாங்க. அந்த உதவி செய்யும் பொழுது குழந்தை கழுதான் பார்ப்போம். அன்னைக்கு என்னமோ அவர் கொஞ்சம் பிரேயர்ல ஏதோ உட்காந்துனே ஏதோ ஆண்டவர் தியானத்துல இருக்கிறாரு. குழந்தை கத்துறான். நமக்கு பெரிய பிஸி, நேரம் கொடுக்கணும். நம்ம அதெல்லாம் விளக்க தேவையில்லை, அதெல்லாம் நீங்களே செய்றீங்களே. அதனால ஓடுது குழந்தை கபக்குன்னு தூக்கணும். இந்த கதை பட்டான ஆச்சு உள்ள போயிடுச்சு. அந்த செகண்ட்ல அவர் உள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் துக்கப்பட்டார். அவர் துக்கத்தோடு போய் கது அண்ணன் பார்த்தார். பாருங்க, அவர் இடைவிடாத தேவ ஆவியிலிருந்து அதை ஃபீல் பண்ணார். நம்ம பாருங்க, அவருடைய ஒரு பாகம் தான், அவருடைய சரீரம் தான். பரவாயில்ல, நான் உள்ள தெரியுமா உங்களுக்கு? எப்படி நம்ம சரீரத்திலே நம்ம கால் வீங்கி போதோ, கை கால் அடிப்பட்டு அவஸ்தைப்படுதோ, அந்த மாதிரி அந்த பாகம் ஆயிடுச்சு. ஒரு சரீரம் தான், ஏன் சரீரம் தான். நான் முள்ளு மேல கால் வச்சா கால் குத்தாத இருக்குமா? வலிக்காத இருக்குமாயா? குத்தம். அது நீ ஒழுங்கா இல்லை, காலே எடுத்துருவான் டாக்டர். அந்த மாதிரி நிலைமை தான் அந்த அம்மாவுக்கு வந்தது. அந்த அம்மா வயிற்றுல என்ன உண்டாது யாருக்கும் தெரியாதா? தெரியாது மறுபடியும் பாக்குற, வயிற்றுல கட்டி வந்துருச்சு அந்த அம்மாவுக்கு. எவ்வளவு ஹீலிங் நடக்குது, அந்த அம்மா ஹீலிங்கே நடக்கல. எவ்வளவு ஜெபிக்கிறாரு, ஜெபிச்சா கூட போல அது நல்லா ஆகல. கடைசியில் அவருக்கு என்ன ஆயிடுச்சு, அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க, வயிற்றுல இருக்கிற கட்டி அடிக்குது. இது பெரிய ஆச்சரியம் டாக்டர்களுக்கு, நர்ஸுங்களும். இவ்வளோ ஹீலிங் டிஸப்பியர் ஆயிடுது. அவருடைய மனைவிக்கு தேவன் அனுமதிச்ச அவஸ்தைப்படணும். புருஷன் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். உன் கணவன் நான் உனக்கு கொடுத்த கணவன் கேக்குறியா? திருவசி அந்த அம்மாவுக்கு அவர் கொடுத்த கணவன், அந்த அம்மாவுக்கு அவர் கொடுத்தது, 2 பேரும் அதே மாதிரி தான் ஒவ்வொருத்தருக்கும். நான் கொடுத்த கணவனுக்கு நீ எப்படி இருக்கிற, எப்படி நடந்த, அது பனிஷ்மெண்ட். ஆனாலும் தேவன் கிருபை உள்ளவர். எல்லாம் முடிஞ்சது. ஆபரேஷன் பண்ண என்ன பண்ற, இவர் ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணிருக்கிறார். எல்லாம் கடத்திட்டாங்க, கட்டி உயிர்த்துல இருக்குது, ஆபரேஷன் எல்லாம் நடந்தது. அது ஒருத்தர் பிரசங்கம் பண்ணி கேட்டேன், படிச்சிடறேன் நல்லா கவனிங்க. அந்த இடத்துல ஜெபிச்சார். அந்த நேரத்தில் ஆபரேஷன் நடக்கும் போது அப்படின்ட்டு ஜெபிக்கிறார். அவர் ஜெபிக்கும் போது வல்லம் அப்படி போதான் பார்க்குறாரு. அவர் இதே பவரை அங்க உள்ள அந்த அந்த ரூம்ல பார்த்துருக்காங்க. ஏதோ ஒரு வெளிச்சம் மாதிரி வந்து நம்ம வயிற்று மேல அப்படியே ஸ்வீப் பண்ணி பாருங்க. பாருங்க, தேவன் எவ்வளவு நல்லவர். ஏன்னா கத்தி வைக்க தேவன் அனுமதிக்கல. புருஷன்கிட்ட அதிகமா கத்தாத, கத்தி வந்துடும். கத்தி வைக்க தேவன் என்ன பண்ணல, அனுமதிக்கல. ஒன்று அந்த அம்மா உடம்புல ஃபீல் பண்ணாங்க. என்ன பண்ணாங்க, மறுபடியும் டெஸ்ட் பண்ண கட்டியே இல்லை, ஆப்ரேஷன் பண்ணாங்க, நல்லா ஆயிடுச்சு. அது மாத்திரம் கிடையாது, ஜெபிக்கும் பொழுது ஜெபத்துக்கு மரியாதை கொடு. இதெல்லாம் செய்தியில கத்துக்கணும். சிபிஎம் வெளியே இருக்கணும், அவன் வந்து ஒழுங்குதான். ஒரு வீட்டில் ஜெபம் கூட்டம் நடந்தாலும் சரி, சபையில் நடந்தான், அப்பதான் எழுந்து ஒளாத்துறது, குழந்தைய குஞ்சுறது, உள்ள உட்காந்து விளையாடுறது. நீங்களாம் மனம் திரும்ப எப்படி போக முடியும்? சொல்ற, நீ எந்த ஜீவித்துல நீ அப்படியே மறிக்கிறியோ அது உன் கூடவே வரும். உனக்கு தெரியாத இடத்துல பரலோகத்துல உட்காரச்சு அங்க போய் என்ன பண்ண, ஞாபகம் வந்துட்டா குழந்தை வளர்ந்துட்டு இருக்கோம். ஆனா சுபாவம் மாறதுல அங்க குழந்தைய சோறு விடுறது கிண்ணம் தேன்னு பண்ணி பரலோகத்துல தூத என்ன தேர்தல் ஏற்றி தள்ளி விட்டுறாரு. உள்ள அங்க எல்லாம் தேவனை துதிச்சுருப்பாங்க. நீங்க துதிக்க பழகல, இங்க பாட்டு பாடி துதிக்கிறாங்க, எங்களை வீட்டுல ஹவுஸ் மீட்டிங்னால துதிக்கிறாங்க தேவனை. அங்க நீ அதை மறந்துட்டு இஷ்டத்துக்கு, ஏன்னா அது
அதாவது ஆரம்பத்தில் நல்லா இருக்கும் பவுல் சொன்ன மாதிரி, போக போக எப்படி ஆயிடுது, குளிர்ந்து போகுது, மாம்சமாயி போகுது. நீ அதுல பழகிட்டான திடீர் ராப்சர் வந்து எப்படி போவ? அப்ப போய் பரலோகத்தில் உட்காந்து என்ன ஆகும், எல்லாம் துச்சினுமா. அப்பதான் நீ கடுத்து அந்த எல்லாம் பார்த்து நிற்ப. அப்பதான் திடீர் ஞாபகம் வரும், கொஞ்சம் வெளியே போயிட்டு வரலாமா. அங்க நீ வெளியே போகலான்னு வந்தாலும் பொத்துன்னு கீழே விழுந்துருவேன். கரெக்ட் தானே? அங்க நம்ம சர்ச்சு மாதிரிலாம் இந்த வேலி கட்டி விழுந்துடாத அளவுக்கு இது வைக்க மாட்டாங்க. துதிப்பா எல்லாம் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், நீ அதை சொல்லி 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 வெறுப்பாயிடும். சரி அவனா சொல்லிட்டு பரிசு, அது தூதவங்க சொல்லுவாங்கப்பா, நீ அப்படி போயிட்டு வச்சு வெறுப்படிக்குதுன்னு பொத்துன்னு பூந்து வைக்க. அந்த மாதிரி தான் ஒருத்தன் ஊந்து பூமியை நாசம் பண்ணிட்டான். பூமி ஒழுங்கின்மை வெறுமையாக போச்சு தெரியுமா? அவன் விழுந்ததுனால தான். ரெண்டாவது பூமி அந்த மாதிரி நீ ஆக்கிடாத. புரியுதா? அப்ப சின்ன சின்ன விஷயத்துல நாம் ஜெயம் கொள்ளவில்லை என்றால் எப்படியா ஜெயிக்கிறது? இன்னைக்கு வாயை முதல்ல அடக்கணும். ஏன்னு சொன்னா, நீ பேசினாலே நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. சீ வெடுக்கு மாதிரி உனக்கு பேர் வெடுக்குன்னு வச்சுக்கிறாங்க. வெடுக்கு சுந்தரம் வரா இருப்பார், வெடுக்கு வண்டி வருது. உனக்கு நல்ல ஞானஸ்தானம் கொடுத்து நல்ல பேரை வச்சா உனக்கு வேற ஒருத்தர் ஞானஸ்தானம் கொடுக்காம பேர் வைக்கிறான். தேவையாது. அப்புறம் நீ எங்கேருந்து பரலோகம் போவியா நீ? பவுல் எழுதுற இந்த மாதிரி கேஸெல்லாம் பார்த்து, அவர்கள் அவருடைய சிந்தனையாலே வீணர் ஆனார்கள். இன்னொரு இடத்துல எழுதுறார், அவர்கள் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். எழுதுறாரா இல்லையா? நீதிமொழி உட்கார்ந்து படி. நீ இருக்கிற இடத்துல உன்னை நீ பரிசுத்தமாய் மாற்றிக்கொள்ளவில்லை என்றால் ராட்சல் போக முடியாது. 2 மணி நேரம் சபைக்கு வந்தாலும் யாரும் ராட்சல் போக முடியாது. கந்தபிரிமானவில் 2 மணி நேரம் கேட்கிற செய்தி அது மெட்டீரியலா மாறணும். அது வீட்டுல புருஷனும் மனைவி வீட்டுல எப்படி இருக்கணும் தெரியுமா? ஒரே சரீரம். அப்படின்னா அர்த்தம் ஒரே சிந்தை. இப்போ பவுல் சொல்ல சுபாவமே உனக்கு போதிக்குது அப்படின்னு அர்த்தம். இது என் சரீரம், இது தலை. கரெக்டா? ரெண்டும் ஒரே மாதிரி இயங்குதா? தலை இஷ்டத்துக்கு ஆடுது, உடம்பு இஷ்டத்துக்கு ஆடுதா? நீங்களும் சொல்லுங்க. சுபாவம் போதிக்குது. என் தலை சொல்லுது வடக்கே போ, உடம்பு தெற்கே போகுது, போகுமா? தலை சொல்றதுதான் உடம்பு கேட்கணும். என்னைக்காவது நம்ம சரீரமே நம்ம தலை மேல கோவப்பட்டு போகும்போது வரும்போது தூங்கி அப்பப்போ கொட்டுதா? தலையில என்ன கொட்டி இருக்குதா? நான் இப்படி திரும்பி பட்டேன், நீங்க கழுத்து அப்படி திரும்பி பலாறு கழுத்து மேல வச்சிருக்குதா? நீங்கெல்லாம் சிரிக்காத சிந்தி. தலை எதெல்லாம் சொல்லுதோ கரெக்டா? ஒன்றும் இல்லை, டக்குன்னு ஒரு குழவி வந்து தலையில இங்கே அடிச்சதுன்னு வச்சுக்கோ. நான் ஒரு பைக்கில் போக முடியாது, இமிடியட்டா மூளை சொல்லுது வண்டி நிறுத்துறான். வண்டி நிறுத்துறான்னு சொல்ற 5 நிமிஷம் கழிச்சு கை போய் அப்படியான சொல்ல அந்த ஒரு செகண்ட், அதான் ராப்சர் டைம். அது ஒரு செகண்ட்ல மூளை சொல்லுது வண்டியை நிறுத்து, குனிஞ்சு பாரு என்னன்னு. அவன் கை போகுது, அது நான் தடவி பாரு, ஒரு மருந்து தேடு, இன்னொன்று சொல்லுது, கண்ணு சொல்லுது அது என்னன்னு போய் பார்த்துட்டு வா. அப்புறம் பக்கத்துல யாரும் அந்த எல்லாமே அட் அ டைம்ல இயங்குது ஒன்னா. சுபாவமே போதிக்கிறது. நம்ம வீட்டுல தலை சொல்லுது நீ ஒழுங்கா இல்லைன்னு. இப்போ உடம்புல கரை பட்டுச்சு, ஏதோ அடிபட்டுச்சு, தலையில கோவம் டென்ஷன் ஆகும் தான். உடனே மருந்தெல்லாம் போட்டு சரி பண்றேன். உடனே உடம்பு இனிமேல் நான் தலைக்கு எண்ணெய் தேய்க்க மாட்டேன், கண்ணு தெரியல உனக்கு கண்ணாடி எடுத்து கொடுக்க மாட்டேன் சொல்லுதா நீங்கன்னா? ஆனா நம்ம வீட்டுல சொல்ல பாரு, தலை சொல்லும் ஏமா தண்ணி எடு, போய் மண்டுக்கும். இப்பதான் தெரியுதா இவ்வளோ நீ எனக்கு திட்டல? சுபாவம் போதிக்குதியா? இப்படித்தான் சபையும் இருக்குது. தேவன் சொல்றாரு சபை செய்து அசட்டப்படும். கரெக்டுங்களா? சபையாகிய சரீரம் தலையாகிய புருஷனுக்கு கீழ்ப்படிடும். ரெண்டும் இசைவா இருக்கும்போது தான் கத்துப்பிடிமானல இந்த சரீரத்தை சுபாவத்தை தான் ராட்சர் அடங்கிறது. தலை போற இடத்துலலாம் சரீரம் ஒன்னா இசைவோடு போகணும். கரெக்டா? அப்படியே தலை எங்க எடுக்கப்படுது சரீரம் கூட வரும். ராப்சர் அப்படிதான். நான் எடுக்க வேண்டிய சப்ஜெக்டுக்கு வரல. இப்போ நான் ஒரு சாதாரண இன்ட்ரோடக்ஷனை பேசின போறேன்.
அப்போ இந்த இடத்துல ஒரு காரியம் பார்க்குறேன், இந்த வாசிக்கிறேன். இந்த ஆரம்பிச்சு தான் நியூஸ் இந்த காரியம் வந்தது. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று. தேவனுக்கு பிரியமா இருக்குதா நீ பேசுறது? கேக்குறீங்களா? நீ செய்யற ஒரு காரியம் தேவனுக்கு பிரியமா இருக்குதா? அது கவனி ஃபர்ஸ்ட். நீ யாருக்குன்னா பேசினா, மற்றவங்களை திட்டினா, நீ பேசணும் தேவனுக்கு பிரியம் இல்லையா, அதை செய்யாத. ஏன் சொல்றாருன்னா பாருங்க, அப்படி செய்தனா தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களுக்கு நான் வேண்டிக் கொள்கிறேன், இதுதான் நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. சொன்னா கை தூக்கிட்டு இப்படி தட்டிட்டு வீட்டில் போய் சண்டை போடுறது கிடையாது. புரியுதா? நிறைய பேர் ஆராதனை பார்த்துக்கிறேன், அசுத்தாய் பிடிச்ச ஆராதனை பண்ணுவாங்க. ஆம்பளைங்க பொம்பளை பக்கம், பொம்பளைங்க ஆம்பளை பக்கம், எகிரி குச்சின்னு முத்தி போட்டு அதெல்லாம் ஸ்டைலெல்லாம் வராது. அது கிடையாது ஆராதனை. வாய் அடக்கிற பிறகு ஆராதனை, புருஷனுக்கு கீழ்ப்படுகிறது ஆராதனை, தேவனுடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்தி ஆராதனை, சபையில இசைந்து போற பேர் ஆராதனை, போதகர் சொல்ற வார்த்தை கீழ்ப்படுகிறது ஆராதனை. அதுதான் புத்தியுள்ள ஆராதனை. அது இல்லைங்க எனக்கு இந்த வர இந்த சர்ச்சை எனக்கு பிடிக்கலங்க, அப்ப நீ வேற ஒரு ஆராதனை போயிட்டேன்னு அர்த்தம். புரியுதா? இப்பெல்லாம் முன்ன மாதிரி அந்த சர்ச்சையில் நான் சர்ச்சைக்கு வரமாட்டாங்க, போ பேய் பூசி போட்டான்னு அர்த்தம். ஒண்ணு சரி தானே? என்ன நீ மட்டும் மகா பரிசுத்தமா இருந்து போயிடுன்னு வச்சுக்கோ, அப்போ இங்கே சபை நடத்துறது இங்கே உட்காந்து பிசாசு பிடிச்சிங்களா? சபைக்கு வரும்போது இப்படி ஆடி நான் வராங்க என்ன சொல்லு, நீ தான் ஆடி வெளியே போயிடுவேன். இருக்கிறவங்களாம் தேவனை ஆராதிப்பாங்க. உன் புத்தியுள்ள ஆராதனை இங்கே இல்லைன்னா மேலே போக முடியாது. பவுல் அருமையாக எழுதுறாரு பாருங்க, அது சூப்பராக எழுதுறாரு பாருங்க. பாருங்க, அது சொல்ற ரொம்ப பிடிக்கும். அது இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை சொல்றாரு. அடுத்தது எழுதுற, அதான் முக்கியம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், கௌரவ சோத்திரம் 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 வருது, வெளியே போனா இந்து மாதிரி ஜீவிக்குது. கரெக்டா? உலக பாரம்பரியம் வேதம் எது வேண்டான்னு சொல்லி அது செய்யுது. அந்நியலோகத்தில் பிணைக்கணும், அங்கதான் போய் பிணைக்கிறது. இங்க வரும்போது பயபக்தி, வாங்க போங்க தான் மரியாதை, படிக்கட்டு விட்டு வா அங்கே மாறிடும் ஸ்டைலு. வீட்டுக்கு போனால் ஒரு கலாட்டம் தான். எங்கட இவங்க ஜபம் பண்ணி சிலது பாசல் நம்பின்னு ஒரு நட்ட மாட்டிக்குவாங்க நிறைய பேர். வீட்டுக்கு போனால் ஒரு கண்ணாமண்ணான்னு பேசுவான். திடீர்னு நம்மளை பார்த்து என்ன சொல்லாம வந்துட்டீங்க, அப்பதான் வந்துட்டீங்க. இல்லை போன பிறகு அது தமிழே தகராறு. இப்படித்தான் ஆண்டவர் வருவார். அப்பதான் பரிசுத்தமா தன்னை மாத்திக்கிறது. இந்த ஒத்த வேஷத்தை நீ போக முடியாது. சபையில எப்படி இருக்கிற அப்படித்தான் நீ எல்லாரும் தருவோம். திரு சொல்றாரு, நீ தெருவில் நடந்தாலும் மனவாட்டி தான், வீட்டு உள்ள இருந்தாலும் மனவாட்டி தான், தூங்கினாலும் மனவாட்டி, டாய்லெட்ல இருந்தாலும் மனவாட்டி, குளிச்சாலும் மனவாட்டி, எழுந்தாலும் மனவாட்டி, கடைக்கு போனாலும் மனவாட்டி, பஸ்ல இருந்தாலும் மனவாட்டி, காலேஜ்ல மனவாட்டி, பள்ளிக்கூடத்துல மனவாட்டி. அங்க நீ மாற பச்சவந்தி கிடையாது. நீ உன் ஜீவன் எங்க போனாலும் மாறணும். உன்னுடைய ஸ்தானத்தையும் அழைப்பையும் இழந்து விடாது. அதான் சொல்ற, நீ புத்தியுள்ள ஆராதனை. இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்தவசம் தெரியாமல் பார்க்கறவங்க அவங்க கேட்டா ஒரு சிலர், நான் வந்து பவுல் மாதிரிங்க, யூதனுக்கு யூதனாகவும் கிரேக்கனுக்கு கிரேக்கனாகவும் குடிக்காரனுக்கு குடிக்காரன மாயிட்டேனே, பாண்டிச்சேரி போன கோட்டருக்கு கோட்டரை மாயிட்டேனே. ஜாகிரதை, கோயில தொங்க விட்டா ஒன்று குரங்காகவும் குரங்குக்கு குரங்க மாயிட்டேனே. கோயில தொங்க விடுறால வாங்கி இப்படி 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 இப்படின்ட்டு குரங்கு மாதிரி போட்டு 2 பக்கம் அடைக்கிறது. அப்போ சொல்லுவேன், நீ என்கிட்ட வந்து நாங்கள் யூதன் சொல்லி பாரு, குரங்கு மாதிரி ஆகிடுவேன் நீ என்கிட்ட யாராக இருந்தாலும் சரி. இந்த கதைலாம் இங்கே கூட கூடாது. உன்னுடைய ஜீவியத்தை நீ காத்துக்கொள். சபைக்குள்ள வரும்போது நல்ல கவனிங்க, உன்னோடு தேவன் ஜீவிக்க விரும்புகிறார். சபையில மட்டும் கிடையாது, உன் வீட்டுல நீ இருக்கிற இடத்துல பக்கத்து வீட்டுக்காரங்க உன்னை பார்த்தா அல்ல பயப்படணும். பயம் காட்ட சொல்ல உன்ன நான், உன் ஜீவியமானது அவன் பக்கத்து வீட்டுல கண்டிப்பா தெரியும். இவங்க கிட்ட என்னமோ ஒண்ணு இருக்குதுயா, இவங்க கிட்ட அவன் பேச்சில், அவன் நட உடைய பாவன்ல, அவன் இன்னத்தான் அவன் தெய்வத்தை என்ன செய்வாங்க, அது பூஜையா என்னமோ செஞ்சு வந்து கூப்பிடுவான், வா வந்துட்டு வந்துருந்து. அது வேறே வராது. ஏன் தெரியுமா? உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க ரொம்ப அனலாக இருக்கிறாங்க, நான் வரமாட்டேன். இதெல்லாம் நடந்துக்குது. என்னம்மா நீ அங்கே வரதில்லை? இல்லை அங்கே ஜப்ப கூட்டம் நடக்குதுன்னு நான் வரல. யார் சொல்லுது?
பேய் சொல்லுது, நம்ம முன்னெல்லாம் வருவேன் இப்போ வர இல்லை, அங்கே வந்து அனலாகுது வர்றதில்லை, நாங்கள் ஜபம் பண்ணுறோம். இப்போ நம்மக்கிட்ட வரோம், ஏமா போன வாரம் சர்ச்சுக்கு வரல, அது அனலாகுது நான் வரல. ஏமா புதகமா சர்வீஸ்க்கு வரல, அது எனக்கு ஒரு மாதிரி இருந்தது வரல. இப்போ கம்பாரிசன் கரெக்டாகுதா? இதோ நான் எழுதி வந்து நான் பேசுறேன். ஸ்தாபனக்காரன் வைராக்கியமா இருக்கலாம், பைபிள் படிக்கிறதுல ஜெபிக்கிற வைராக்கியமா இருக்கலாம். நம்ம எப்படி இருக்கணும்? இந்த சபையில ஒவ்வொருத்தரோடு தேவன் நடக்கணும். சும்மா நீ வாக்குத்தத்தெல்லாம் வச்சு இப்போ ஜபம் பண்ணலாம், ஆண்டு கூட நடக்க மாட்டேன். இதெல்லாம் அத்திரிசு அருமையாக வேலைக்கு சொல்லிட்டு நிறைய பேர் ஜெபிப்பாங்க, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை சொன்னியா ஆண்டவர் சொன்னார்னா, யார் இல்லைன்னு நீ நல்லா ஜெபிக்கிற, பேய் கை பிடிச்சி நடக்கிற, ஆனால் தான் நைட்டில் குரல் விடுற நீ சொல்றே இல்லையா? ஏன் வருது? ஏன் ஆண்டவர் கை விட்டாரா? அவரு விடல, நீ அவர் கையை உதிரி விட்டு வந்துட்டு. புரியுதா? சிலர்லாம் வசனத்தை வச்சு ஜபம் பண்ணுவாங்க, ஆண்டவர் எவ்வளோ கஷ்டப்படுவார் தெரியுமா? சில இந்த கோட்ஸை வச்சு சொல்லுவோம், திருவிழா சொல்லி இருக்கிறாரு சொன்னார் தான், யார் இல்லைன்னு உன்னை அதே கேட்டாங்க, சொன்னது பிரிதி பண்ணியா? அப்படி சொன்னவனா நீ காத்துற பதற பறந்துனுங்கிறான். அதனால உன் ஆராதனை எப்படி இருக்கணும்? புத்தி உள்ள ஆராதனை. நல்ல கவனிங்க, இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. இந்த உலகத்துக்கு ஒத்த வருஷம் தெரியாது. நம்ம எடுத்து நான் பாட்டு மாசத்துட்டு முடிக்கிறேன். நல்ல கவனிங்க, அருமையான வார்த்தை அது. ஆத்தியாகமம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு அது. யோசேப்பை பற்றி ஒரு நாள் நான் பேசுகிறேன் ஃபுல்லாக நேரம் இருக்கும்போது. ஒரு வாலிபன், ஒவ்வொரு வாலிபன் எடுத்து பார்க்கலாம் வேதத்தில். யோசேப்பு ஒரு வாலிபன், பல பாடுகள் மத்தியில். நான் சுருக்கமாக சொல்கிறேன் படிக்கிறதுக்கு முன்னால், கரெக்டா? ஏற்கனவே நான் பிரசங்கம் பண்ணிக்கிறேன் 2 மணி நேரத்தில். கற்றுக்க சித்தமான அடுத்த வாரம் கூட அது கண்டினியூஷன் நான் பிரசங்கம் பண்ணுவேன்னு நம்புகிறேன். நல்ல காலம் படிக்கிற கேட்குறீங்களா? யோசேப்பை பற்றி சுருக்கமாக சில நன்மையான காரியத்தை சொல்கிறேன் வேதத்தில் கேளுங்க. யோசேப்பு வாலிப வயசு. என்ன வயசு அப்போ யோசேப்புக்கு? நாங்கள் பைபிள் படித்தா தானே தெரியும், நீங்களே சொல்லிட்டுருக்கோம். நான் மட்டும் ராப்சர் போகிறதுக்கு வந்துக்கிறேன். யோசேப்புக்கு என்ன வயசு? 17 வயசு. 10 வயசு பையன்கிட்ட இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறது, சமாளிக்க முடியாது இல்லையா? 15 வயசுனா 10ஆம் கிளாஸ், 10 வயசுனா 10ஆம் கிளாஸ், 15 வயசு 10ஆம் கிளாஸ், 10வது படிப்போம். 17 +2 கேட்பானா பேச்ச? வேலை விட்டு பாரு. இந்த காலத்து பசங்க வேலை விட்டு செய்யவே மாட்டாங்க. ஏன்னா இங்கே செய்வாங்க, வில்லேஜில் செய்கிறாங்க. ஏன்னா இங்கே நான் அது இல்லைன்னு சொல்ல முடியாது. நான் இங்கே வந்து பார்க்குறேன், இந்த சின்ன பிள்ளைங்களாம் அருமையாக வேலை செய்வோம். மெட்ராஸில் அப்படி கிடையாது. எல்லாம் அவங்களே செய்யணும், இவங்களுக்கும் செய்யணும். செய்யறாங்க. ஒரு மோட்ரு சுவிட்ச் போட மாட்டாங்க, பெருக்க மாட்டாங்க, என்ன துணி துவைக்க மாட்டாங்க. இவங்க அந்த குளிக்கிறது கூட எப்படின்னு தெரியல. இந்த வாலிப பசங்க உள்ளே போயிட்டு அதுங்களே தேய்ச்சிக்கிறதால செவரில் தேய்ச்சினாதான்னு தெரியல. அவ்வளோ சோம்பேறிங்க. ஏன்னா எல்லாமே அம்மா ஏற்றணும், அம்மா ஏற்றணும், அம்மா ஏற்றணும். நீ ஜெயலலிதாக்கு பேரில் இருந்துருக்கணும், அம்மா ஏற்றணும். உனக்கு ராட்சரே தேவையில்லை உனக்கு. ஆனால் இந்த வாலிபன் அப்படி இல்லை. இவர் உத்தமமான வாலிபன், அப்பாவுக்கு பயந்து கீழ்ப்படுகிற வாலிபன், தன் சகோதரர்கள் தவறு செய்யும் போது அதை எடுத்துன்னு போயிட்டு தவப்பகிட்ட சொல்ற வாலிபன். அப்படின்னா அவன் சரியா இருக்கிறதுனால சொல்றான். அவன் நல்லதை சொல்லும் போது யாருக்கும் பிடிக்கல. உடனே அவன் அண்ணெல்லாம் பெரிய பெரிய ஆள், கோவம் வந்துச்சு. கலகமா பண்ற, நீ கலக, உன்னை வச்சுன்னுக்கிறான். இந்த நேரத்தில் அவனுக்கு சொப்பனம் வேற வந்துச்சு. கரெக்டா? சொப்பனத்தை கரெக்டாக சொன்னான் பாரு, அது அவனுக்கு பிடிக்கல. ஏன்னா வேற எதுனா சொல்லியிருந்தா பிடிச்சிருக்கும். பீச்சில் சுனாமி வருது, அங்கே இது வருது, மலை மேலே இது வருது, எரி மேலே வருதுன்னா கேட்டிருப்பான். இவன் சொல்றது எல்லா நட்சத்திரமும், அது என்னது, சந்திரன் சூரியன் எல்லாம் என்ன பண்ணுது, அதை வந்து நினச்சா வணங்குது. இவன் சொல்றதெல்லாம் பார்த்தா அவனுக்கு ஒத்து வரல. ஏய் ரொம்ப சொல்லிட்டான், நாங்கள் வந்து உன்னை வணங்குவோமா? ஏன்னா சொல்கிற வயசு சின்ன வயசு.
அதனால தான் ஆண்டு சொன்னார், இந்த சீரியல் ஒரு அற்புமா ஏன்னாதபடி எச்சரிக்காது. அவன் சொல்லிட்டா நினைக்காது, பின்னால் எதுவும் ஒன்று நடக்குதுன்னு அர்த்தம். யாருமே நீ என்ன பண்ணாது, தவற கணக்கு போடாது. சொல்லிட்டானா யோசிச்சு ஜபம் பண்ணு. உண்மையிலே அவனுக்கு நல்ல ஆவிக்குரியவனா இருந்தாலும் ஸ்தாபனக்கார பசங்க அவனுக்கு வேற அவங்க அண்ணலாம். அவன் ஆவிக்குரியவனா இருந்தால் என்ன பண்ணிடணும், கேட்டுனாப்பா நம்ம தம்பி இப்படி சொல்லணும், புது புது தரிசனம் வருது அவனுக்கு, ஆண்டவர் சொல்கிறான் ஜபம் பண்ணி கேட்கணும் சொல்லியிருக்கணும்ல, போய் கிளம்பணும். இந்த பையன் இந்த மாதிரி சொல்லிட்டுக்கிறான், நம்மளாம் போய் அவன் நானுங்கம்மா கூட நம்ம அம்மாங்களை வேற சேர்த்துக்கணும். நம்ம அம்மா அப்போ அப்பா கோவரமா வராதான் ஏற்றி விட்றாம்பா. ஆனால் அந்த பையன் ஒன்றும் என்ன பண்ணல, அண்ணன் தம்பி வந்து குறை சொல்லவே இல்லை. இதுலேருந்து என்ன கற்றுக்கணும்னா, ஒரு கிறிஸ்துவன் அண்ணன் தம்பி கூட குறை சொல்லக்கூடாது. நீங்கள் ஒன்றுங்க, நாங்கள் புருஷனே குறை சொல்கிறோம், அண்ணன் தம்பி சொல்லாத இருக்க முடியுமா? அதெல்லாம் சொல்லாத, யாரையுமே குறை சொல்லாத. புரியுதா? அவன் தேவனுக்கு பயந்ததுனால இது சொன்னான். பொண்ணு பிறகு இவன் ஆவாத அவனுக்கு பட்ட பேர் வச்சிட்டாங்க. எப்படி இந்த பசங்க வாத்தியாருக்கு போயிருக்கிற பட்ட பேர் அந்த மாதிரி வச்சிட்டாங்க. ஏய் சொப்பனக்காரன் வரான் பாரு, சொப்பனக்காரன். ஏய் கனவு பண்ணுற வரான், கனவுக்காரன். இது சொன்ன நடக்குமா வர்றா? இவனை வெட்டி போச்சுட்டோம்னா சாவ வயசுல சொப்பனை நடக்குமா இவன் நினைக்கிறான். ஆனா தேவனுடைய காரியத்தை யாராலும் தடுத்து நிறுத்த. அங்க தேவன் கிரியை செய்யறான் புரியல. தேவனை இந்த உலகத்துல யாராலும் தடை செய்ய முடியாது. சரிட்டா? சரி போட்டோம். அதுல பெரிய பங்குறான் போறவன், ஏன்டா இந்த பாவத்தை கொட்டிக்கு போறேன் அவன் யோசிச்சுட்டு வரான், எப்படி அவனை காப்பாத்திடலாம் அப்படின்னு. அவன் சொல்லிட்டு எதுக்குடா அவனை போட்டாச்சு, போட்டுறான் அவனை. அப்பெல்லாம் பேசி என்ன பண்ணுறான்னா குழியில போட்டுறாரு. அதில் ஒருத்தர் சொல்கிறான், இவன் என்ன சாவடிக்கான எதுக்குடா வம்பு பிடிச்ச வேலை, வந்துடுறான் வித்துடலாம். ஏன்னா அந்த காலத்தில் அடிமைகள் விற்பது சகஜம். அப்புறம் ஆமாம் அதுவும் நல்லது தான், இந்த பாயில வித்தாலும் ஒரு 30 பைசா கிடைக்கும் நம்மளுக்கு. இவனுடைய வாழ்க்கையில தேவனும் இடைப்பட்டு வர்றார், நல்ல கவனிங்க. அப்புறம் மறுபடியும் வரான், இவனை தூக்கிட்டானுங்க. அவன் அண்ணன் வரான், இல்லை காணும். உடனே அவன் என்ன பண்ணுறான், அவன் துணியை எடுத்து ரத்தத்தில் துவைச்சி ஆட்டுக்குடி தடுத்து வச்சிடறான். ரத்தத்தினால் துவைக்கப்பட்ட வஸ்திரம் ஒரு இடத்துல எழுதிக்கிறார் இருக்கணும். அப்போ பாருங்க, வேதத்தை இப்படி நடக்கும் கேட்டால் சரி அவனை அனுப்பினு சொல்லல. நான் ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிடறேன், நேரம் இல்லை. எடுத்துட்டு போகிறாங்க. போயிட்டு ஒருத்தர் வித்துட்ட உடனே ஆண்டவர் எழுதுறாரு பாருங்க, படிங்க 39 1 இருந்து வாசிங்க. ஒரு 6 வசனம் நிறுத்தி நிதானமாக வாசிங்க பார்க்கலாம். இதை கேட்டு இதை மாதிரி நீங்கள் இருக்கணும், அதுக்கு தான் அதை வாசிக்கிறேன். கேட்குறீங்களா? ஆதியாகமம் 39 ஆதியாகமம் ராஜா ஜெனிசிஸ் 39 1 இருந்து வாசி. நல்ல காரணம். யோசேப்பு இப்ப எங்க போயிட்டான்? வேற ஒரு இடத்துக்கு, தாய் தகப்பன் யாரும் இல்லாத வேறு சொந்த பந்தம் இல்லாத ஒரு இடத்துக்கு கொண்டு போகப்பட்டான். நல்ல கவனியா. இயேசு அப்படிதான் கொண்டு போறாங்க. கரெக்டா? இயேசு மட்டும் போக மாட்டாரு, மனவாட்டியும் அதுதான். தன் சொந்த ஜனத்திலிருந்து வேறு பிரிப்பு கொடுக்கிறான். உண்மையாகவே ஒரு மனவாட்டி என்று சொல்லப்படுகிற, எடுத்துக்கொள்ளப்படுகிற, ஆயத்தப்படுகிற வேறு பிரிக்கப்படுவான். சொந்த பந்தம் எல்லாத்தையும் விட்டு தனிமைப்படுத்தப்படுவான். இது தேவனை அனுமதிக்கிறது. கரெக்டா? எகிப்துனா வேற ஒரு தேசம், தன்னுடைய இடம் இல்லாத வேற ஒரு இடத்துக்கு. அதுக்கு தாங்க நாங்கள் எங்க வீட்டை விட்டு எங்கன்னா போயிட்டு வரோம். அதை சொல்லாத, இது வந்து ஊர் சுத்துறது. கவனிக்கிறியா? உன் வீட்டு உன்னுடைய தேசத்துல உன்னுடைய இடம் இல்லாத ஒரு இடத்துக்கு கொண்டு போறது. மோசே அப்படித்தான் கொண்டு போனாங்க இல்லையா? மீதியான் தேசத்துக்கு போனாங்களா? சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ பாபிலோனுக்கு கொண்டு போனாங்களா? அப்ப எங்கேயோ ஒரு இடத்துக்கு தேவன் கொண்டு போகிறார் என்றால் அவருக்குள்ளாக தேவன் கீழே செய்கிறார். தேவன் அவரை நேசிக்கிறார். தேவன் நேசிக்கிறவர் தான் தேவன் தனிமைப்படுத்துவார். ஏனென்றால் தன்னுடைய பிள்ளையோடு நான் இசைவாய் இருக்க வேண்டும், அவனோடு நான் இடைப்பட வேண்டும், அங்க எந்த டிஸ்டர்ப் வரக்கூடாது தேவன் விரும்புகிறார். உடனே என்ன பண்ண போறோம், தனியா இருக்கு, யாரும் வந்து என்ன பாரு, ஒரு நாய் நரி கூட வந்து பார்க்க, நாய் நரியாவது ஒரு பார்க்க, நான் நாதி இல்லாத இருக்கிறேன் இப்படியெல்லாம் சொன்னேன்னா பேய் இழுத்துட்டு போயிடுவான். யோசி அப்படி சொன்னான்னா தனிமையில கொண்டு போக விடுகிற ஒரு மனுஷன் நிறைய பேர் சொல்ல முடியும். ஏன் தனிமைனா அவனை தேவன் தயார் செய்கிறார். நீ தனிமையா இருக்கிறியா? ஆமா நான் தனிமையில இருக்கிறேன், அதனால நம்ம செத்துட்டா 4 பேர் ஓடுமே தூக்கின்னு போறதுக்கு.
இந்த 4 பேருக்காக என்ன பண்ணுவான்? பேய் கும்பிடு கூட கனெக்ஷன் வச்சுக்குவான். சர்ச்சுக்கு வர மாட்டான், பாஸ்ட் பேச்சு கேட்க மாட்டான். கேட்குறீங்களா? உன்னை தனிமைப்படுத்த 4 பேர் கூட போறதுக்காக இல்லை, தேவன் உன்னோடு பேசுறதுக்காக, தேவன் உன்னோடு இடைப்படுவதற்காக, உன்னோடு தேவன் இடைப்படுவதற்காக உன்னை தனிமைப்படுத்துறார். அதை நீ புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். அதுல இருந்து என்ன பண்ணும்? வீட்டுல எங்களா தனிமையா இருக்க ஆண்டவரோடு பேசு. சில நேரத்துல மனைவியிலிருந்து மனைவி புருஷனோட தேவன் தனிமைப்படுத்துவார். ஜெபத்துக்கு மட்டும்தான், டைவர்ஸ் பண்ண மாட்டாரு. தனிமை. அவங்க 2 பேரும் தனித்தனி ஜெபிக்க, என்னோட பேசணும், உறவாடணும், தயார் செய்யணும். அவங்க அதுக்காக தேவன் செய்யணும். அந்த மாதிரி இவனை எகிப்துக்கு கொண்டு போயிட்டாங்க. பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியும் ஆகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தார் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்த இஸ்மவேலரிடத்தில் விலைக்கு வாங்கினார். யாருக்கிட்ட வாங்கினா? யார் இஸ்மவேலர்? ஆகார். புரியுதா? யார் வாங்குறான்? பங்காளி தான் வாங்குறான், வெளியால் வாங்கல. கரெக்டா? உண்மைதானே? வாங்குறவனும் விற்கிறவனும் பங்காளி தான். உனக்கு தொல்லை கொடுக்கறவனும் பங்காளி தான். நீ யாருன்னா தொல்லை கொடுத்தானே இஸ்மவேல பங்காளி நீ. ஆனா இவன் மேல். கேட்கறியா? அதனால ஒரு மனைவி புருஷனை பங்காளி ஆக்கக்கூடாது, புருஷன் மனைவியை பங்காளி ஆக்கக்கூடாது. புரியுதா? பாருங்க அடுத்தது. இதுதான் முக்கியம். அவன் தனிமைப்படுத்தப்பட காரணம் என்னன்னா, அவனோடு தேவன் இருந்ததுனால. சிலர்லாம் ரொம்ப சீக்கிரட் பேசணும்னு அவனை தனியாகி போயிடுவாங்க. கரெக்டா? அந்த கும்பலுக்கு மூஞ்சி மாறிடும். நம்மளை பற்றி என்ன பேச போறாங்கன்னு ஒரு மாதிரி ஆயிடுவோம். கரெக்டா? அவர் தனிமையாக போய் ஏதோ ஒரு பேசுவார். அந்த மாதிரி தலைவர் யோசேப்பை தனியாக இட்டுன்னு வர்றாரு. அவனுக்கு தெரியாது, ஏன்னா அவர் அவனோடு இருந்தார். உன்னை தேவன் தனிமைப்படுத்துறாருன்னா தேவன் என்னோடு இருக்கிறாருன்னு நீ விசுவாசிக்கணும். கரெக்டா? அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். பத்தினா அவன் வீட்டு போய் என்ன வாங்கிட்டான் அவன். அடுத்தது, கர்த்தர் அவனோட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்கப்படுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. நல்லா கவனிக்கிறீங்களா? யாருக்கு தூக்கம் வரலையா? வராது. இவ்வளவு நேரம் நான் பேசுறதுக்கு வந்ததுன்னா அப்ப பயங்கரமான ஆள் அர்த்தம். இதுக்கு மத்தியில் தூங்கிட்டு இருந்தேன்னா உனக்கு கின்னஸ் தான் கொடுக்கணும். இந்த இடம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அவன் அந்நிய தேசத்துல ஒருத்தன்ட்ட போயிட்டான், அவன் விலை கொடுத்து வாங்கிட்டான். ஒரு வாலிபன், கிழமை கிடையாது, ஒரு வாலிபன் போற இடத்துல நல்ல பேர் எடுக்கிறான். தேவனை தக்க வச்சுட்டான். கூடவே தக்க வச்சதுனால கூட இருக்கிறவன் அவங்கிட்ட எந்த ஃபால்ட்டை கண்டுபிடிக்க முடியல. கரெக்டா? அதனால அந்த ஆவியானவர் என்ன எழுதுறாரு பாருங்க, அவன் செய்கிற யாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணினார். நம்ம என்ன பண்ணணும்? வீட்டில் கரெக்டாக சபைக்கு வரோம், வீட்டுக்கு போகிறோம், எல்லாம் செய்கிறோம். நாங்கள் என்ன செஞ்சாலும் அப்படியே தாங்க இருக்குது. கொஞ்சம் கூட இம்ப்ரூவ்மெண்ட் வர மாட்டேங்குது, டெவலப் ஆகலை. தர்திரம் பிடிச்ச மாதிரியே இருக்குது. வெக்க மாதிரியே இல்லை, தர்திரம் தான் அது. ஏன்னா இவனை மாதிரி நீ தேவனை நேசிக்கல, இவனை மாதிரி நீ தேவன்கிட்ட உண்மை இல்லை, இவனை மாதிரி நீ தேவனுக்கு ஜெபிக்கல, இவனை மாதிரி போற இடத்துல உண்மை கிடையாது. அநேகர் போற இடத்துல என்ன பண்ண, இவன் போனாங்க எஜமான்கிட்ட, எங்க அண்ணலாங்கிற மோசமானவங்க, கொல்ல பார்த்தானவங்க, நல்ல காலம் நீ வாங்கிட்டேன், என்ன குயில தூக்கி போட்டான். அண்ணனாலும் அண்ணன் திருட்டு போச. நம்மளும் அப்படிதான் பண்ணுவோம். யார் வீட்டுல போயிட்டோன்னு வச்சுக்கோ, நம்ம புருஷனை பத்தி, வீட்டை பத்தி, சொந்தக்காரனை பத்தி இவன் குறையெல்லாம் அங்கே சொல்லிட்டு அவன் கொடுக்குற அந்த உப்புல அதை சோறு துட்டு வரதுக்கு அவ்வளோ கதை. அவன் எங்கட சோறு போயிடுப்பா, வீட்டை விட்டு தைச்சிட்டு போறான்ட்டு இவன் கதையெல்லாம் சொல்லுவாங்க. கரெக்டா? இவன் வீட்டுக்கு ஏன் போய் அங்கே தங்குறான், இவனோட மொடல் காலி போயிட்டுருவாங்க. அதனால இவன் பரிதாபத்தெல்லாம் சொல்லி, இவன் கஷ்டத்தெல்லாம் சொல்லி, அப்போ அவங்களுக்கு ஒரு திருப்தி வரும். பரவாயில்ல, வீட்டில் இருக்கிறவங்களே அப்படியே சொல்லிட்டா இவங்க ஒரு அட்வைசர் ஆகிடுவாங்க. பேய் என்ன பண்ணோம், நல்லதா சொல்லி கொடுக்கும். ஆமாம்மா, நீ இன்னும் 4 நாளைக்கு இங்கே தான் இரு. அப்போ தான் வரும் அவங்களுக்கு தெரியும், இந்த பேய் அந்த பேய் சொல்லு. அது அவங்க ஆய்வுக்குரியவங்களா தான் சொன்னோம்மா, வேதம் சொல்லுது,
ஜபத்தினால மட்டும்தான் புருஷன் மனைவி 2 பேர் பிரிஞ்சிருக்கணும். நீ ஜெபிக்கல, ஆனால் வா இங்கே ஜெபிச்சு என்ன பண்ணலாம், உன் மனைவியை மாற்றிடலாம், உன் புருஷனை மாற்றலாம், உன் பிள்ளைகளை மாற்றலாம் அப்படின்னு சொல்லணும். என்ன சொல்லணும், காரியம் நீங்கள் அப்போ தான் அவங்க அருமாங்க தெரியும். தெரியும் பாதாளத்தில் இவன் போய் அவங்க சொன்னான்னா அங்கே நடந்துக்கிற முறை என்ன எழுதுற, தேவன் அவனோடு இருக்கிறார் என்று எல்லாத்தையும் வாய்க்கப்படுகிறார் என்று எஜமான் கண்டானா. அடுத்து பாருங்க, யோசேப்பிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும். என்ன வாங்கிட்டான்? ஊழியக்காரனா ஒருத்தன் அவனுக்கு வேலை கொடுக்குறான்னா அவன் மேல நம்பிக்கை இருந்தால் தான் கொடுக்க முடியும். கரெக்டா? இப்போ நம்ம ஏலியா வேலை செய்கிறார், அவங்க ஓனரு காலையிலேருந்து நைட்டு வரலாம் அப்பப்போ ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறாரு, தம்பி வேலை செய்யறியா, போறியா, எங்கே இருக்கிற, டீயை குடிக்கிற, நேரம் அந்த ஸ்பாட்டுக்கு போனியா நீ அப்படியே கேட்குறாரு. அவர் என்ன பண்ணுறாரு, நீ எப்பவும் ஆன் டியூட்டி, உனக்கு ஆன் டியூட்டி, எல்லாருக்கும் ஆன் டியூட்டி. அவர் என்ன பண்ண நம்புறாரு. ஏன் நம்புறாரு? நீ ஒழுங்காக இருந்தாலும் நம்புறாரு. நீ ஒரு சின்ன விஷயத்த தவறு செஞ்சு நம்புவாரா? உனக்கு ஒரு வேவ் பார்க்கணும் ஒருத்தர் வச்சிருவார். கரெக்டா? அப்போ திடீர்னு ஃபோன் பண்ணுவார். இப்போ இந்த இடத்துல பார்க்குறோம், இவன் உண்மையாக இருந்ததுனால அவனை தனக்கு ஊழியக்காரனாக வைத்து விட்டான். நீங்க எல்லாம் தேவனுக்கு ஊழியம் செய்கிறீர்கள். திரும்ப சொல்றார், நம்மளாம் யாரு? ஊழியக்காரர்கள். அதனால நாளைக்கு எல்லாரும் பைபிள் எடுத்து ஒரு சர்ச்சை ஆரம்பிச்சிடலாமா? அது கிடையாது. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோம் அவ்வளவு பேரும் ஊழியக்காரன். கேட்கலையா? வார்த்தை என்ன சொல்லுதோ வேதத்தை வாசித்த தான் அந்த உணர்வு, அந்த வார்த்தை மேல ஒரு பரிவு, பாசம், பொற்றலாம் வரும். நீ தேவனை நேசிக்கலாம், அது வராது. பைபிள் படிப்ப ஏனோத்தான அது ரசனை உனக்கு புரியாது. நல்ல கவனிக்க, கர்த்தர் பிரியமானவர்ல, இவன் தேவனுக்கு உண்மையாக இருந்ததுனால அவனை தனக்கு ஒரு ஊழியக்காரனாய் நம்பிக்கை உள்ளவனா வச்சிட்டான். அப்படித்தானே இது? அடுத்து பாருங்க, யாரு எப்பேற்பட்ட ஒரு கம்பெனியில வேலை செய்யறவன் அவன் வீட்டுக்கு போய் விசாரணை கடை வைப்பானா? கம்பெனி வேர்ல தான். இவன் வீட்டுக்கே தன்னுடைய வீட்டுல இருக்கிற தன் மனைவி சாப்பாடை தவிர எல்லாவற்றையும் அவனை பார்த்துக் கொண்டு வைக்கிறான்னா அவன் எவ்வளவு தூரம் தேவனுக்கு உண்மையா இருந்திருப்பான். கேக்குறீங்களா? நீ தேவனுக்கு உண்மையா இருந்தா தான் இந்த ஆசீர்வாதம் உனக்கு வரும். சும்மனா அழகா ஜெபிக்கிறது, ஏதோ பைபிளை வாசிக்கிறது, ஏதோ செய்தியை கேட்குறோம், எப்படி இருக்கும், ஏதோ நல்ல பாட்டை சேலஞ்ச் பண்ணி பாடிக்கிறது, இதெல்லாம் ஒன்றும் பரிசுத்தமாக்காது. தேவனுக்கு பிரியமா நடக்கிற போது அதான் ஒன்று பரிசுத்தமாகும். தேவனுக்கு பிரியமா மாற்றதுன்னா தவறாக புரிஞ்சுக்கூடாது. தேவனோட ஆஃப் பண்ண ஃபோட்டோ ஒன்று வாங்கி வச்சிடலாம், இறுதி ஆண்டவர் ஃபோட்டோ, அவங்க அம்மாவுக்கு சிலை, அவங்க அப்பாவுக்கு சிலை எல்லாம் வாங்கி வச்சு பூ போட்டு ஊதுவத்தி எல்லாம் கொளுத்தி 2 மெழுகுவத்தி கொளுத்தி பாத யாத்திரை முட்டி போட்டுக்கினே நான் மண்ணில் போவேன். மண்ணா போவேன், அது வேற விஷயம். இந்த மாதிரிலாம் நீ பிளான் பண்ணி நான் ஆண்டவருக்கு மரியாதை செலுத்துறேன், நான் கணத்தை செலுத்துறேன், அது போய் அதில் ஏமாத்திக்கிறேன். அது கிடையாது ஊழியம், அது கிடையாது கீழ்ப்படிய, அது கிடையாது பிரியப்படுத்துது. புரியுதா? தேவன் சொல்ற வார்த்தையாவே நீ மாறணும்னு ட்ரை பண்ற, நான் அவரை மாதிரியே மாறணும் நினைக்கிறல்ல, அது பிரியப்படுத்துற, அதுதான் அவர் செய்யற ஊழியம். அந்த மாதிரி செய்யும்பொழுது உன் பட்சத்தில் தேவன் இருப்பார். தாவீது சொன்னான், அவருடைய வார்த்தை எனக்கு எப்பவும் காலுக்கு தீபமாக இருக்கிறது, தேவனை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அருமையான வார்த்தை. பெரிய ராஜா எப்பவுமே தேவன், சண்டை போட போனவன் தேவன் தான், சாப்பிட போனவன் தேவன், எதை போனாலும் தேவன் முன்னால தேவன் தேவன் கடைசி சொல்லலாம், நான் எப்பொழுது தேவனை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறபடினால் அவர் என்ன பண்ணிட்டார், அவன் முன்னால வச்சவரு அவன் பக்கத்திலேயே வந்து உட்கார்ந்தான். அவர் என்னுடைய வலது பாசத்தில் வீட்டில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவது. இந்த வசனம் எங்க இருக்குது? அதை மட்டும் கேட்கணும். வந்தியா சொல்லிட்டு போயின்னு இருக்கோம். நான் பைபிள் படிக்கிறோம்ல, நாங்கள் இதெல்லாம் கேட்டு சங்கீதம் 16:8 இருக்குது, எடுத்து போய் வீட்டில் படி. புரியுதா? தேவனை உனக்கு முன்பாக கொண்டு வா. அதைத்தான் இவன் செய்யறான் வாலிபன். கரெக்டா? அவனை ஒரு ஊழியக்காரன் வச்சிட்டாரு. அப்புறம் அதுக்கு அடுத்து படி தம்பி. என்ன பண்ணாரு?
நீ தேவனுக்கு இப்படி இருந்தேன்னா தேவன் அவர் வீட்டில் இருக்கிற எல்லாவற்றையும் உனக்கு ஒப்புவிப்பார். கரெக்டா? உன் எஜமானவனுக்கு எல்லாவற்றையும் நம்பிக்கையோட ஒப்புவிப்பார். அவனை தன் வீட்டுக்கும் ஆ. தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் எல்லாவற்றிற்கும் விசாரணைக்காரனாக்கினது முதற்கொண்டு பார்த்தீங்களா, ஒரு விசாரணைக்காரனா வச்சிட்டாங்க. தான் வீட்டுக்கு தன் குடும்பத்துக்கு ஒரு விசாரணைக்காரன். ஆக்சுவலி யார் இருப்பாங்க? தன் பிள்ளைங்களை இருப்பாங்க. தனக்கு அப்படித்தானே வேலைக்கு வாங்கிட்டு வந்த பையனை விசாரணைக்காரன் வச்சிடறாங்க. பார்த்தீங்களா, உன்னையும் என்னையும் தேவன் தன்னுடைய ரத்தத்தை கொடுத்து நம்மளை வேலைக்கு வாங்கினார். நம்ம தேவன் விசாரணைக்காரனை வைத்து இருக்கிறார். புரியுதா? ரத்தத்தை கரைமை கொடுத்தான வாங்கினாரு. நம்மளுக்கு தேவன் நம்ம எங்க என்ன வைக்கிறாரு? தேவ தூதர்கள் நீங்கள் நியாயம் தீர்க்கிறீர்கள் என்று அறியாது இருக்கிறீர்களா சொன்னார்ல. விசாரணை வச்சுக்கிறாரா? அப்ப எவ்வளவு பயபக்தியை நீ ஜீவிக்கணும், எவ்வளவு பயபக்தியை நீ ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. அடுத்தப்பா, கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். இதுதான் வார்த்தை. கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் அந்த வீட்டை ஆசீர்வதித்தார். கர்த்தர் உன் நிமித்தம் ஒருத்தர் ஆசீர்வதிக்கணும். தேவனோடு ஒருத்தர் இருந்தான்னா அவனும் காப்பாற்றப்படுவான், அவனோடு இருக்கிறவன் காப்பாற்றப்படுவான். ஆனா நீ நிறைய பேர் சபையில என்ன சொல்லணுமா, நான் வந்து சபைக்கு தாங்க போயிட்டு வந்துடுவேன், அப்படியே அப்படிதான் இருப்பேன், வேற வழி கிடையாது. வாழ்க்கையில ஆசீர்வாதமே வரல, நான் நல்லாவே இல்லை, என்னை வியாதி விட்டு போக மாட்டேங்குது. ஏன்னா வியாதி பிடிச்சனாலாம் நீ நேசிக்கிற இருந்துட்டு கூட வச்சுனுக்கிற, அவன் எப்படி போவான் உன்னை விட்டு? எங்க வீடு தத்திரமாவே இருக்குதுங்க, எதுவும் வரும். ஏன்? ஆனா பைபிள் நான் சொல்லுது, அவன் நிமித்தம் இன்னொருத்தர் ஆசீர்வதிக்கிறார். நீ உன் வீட்டுல நீ ஒழுங்கா இருந்தாலும் பக்கத்து வீட்டுக்காரன் நல்லா இருப்பான். தாவீது எழுதுற இடத்துல, நீ குடி இருக்கிற அந்த தெருக்களில் குடி ஓடி போகாது, கூக்குரல் உண்டாகாது. தாவீது எழுதுவான். ஏன்? ஒரு தேவ பிள்ளை இருந்தா அந்த தெரு ஆசீர்வதிப்பான். அவன் எப்படின்னா இருக்கட்டும், உன் நிமித்தம் அந்த ஊர் ஆசீர்வதிக்கப்படும், உன் நிமித்தம் அந்த ஊர் காப்பாற்றப்படும். லோத்து நாட்கள் நடந்ததுல ஒரு நீதிமான் நிமித்தம். அப்ப இந்த ஆலயப்பட்டியல உன் நிமித்தம் ஞாபகம் வச்சுக்கோ. உன்னே நீ தவறா நினைக்காத, உன்னே நீ தவற இடப்படாது, உன்னே நீ தரக்கூட நினைக்காத. நீ யாருன்னு முதல்ல அதை தெரிஞ்சுக்கோ. நீ பரத்துல இருந்து தேவ சிந்திலிருந்து வந்த விசுவாசி. நீ அவருக்குள்ள இருந்து வெளியே வந்து நீ அவருக்குள்ளவே மாயிட்டு. இந்த காரியத்துல ஜெயம் கொண்டே நான் கர்த்தருக்கு பிரியமானவர்ல, அதுதான் தேவனே வந்து செய்து காட்ட. இவன் வாழ்க்கையில் அப்படியே வந்து வாலிப வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து அவர் எப்படி ஜெயிக்கிறான்றது ஒரு நேரோட்டமா அதை காட்டுறாரு. ஜெயம் கொள்கிறீங்களோ அப்படின்னு சொல்றாரு, நான் என் பிதாவுடைய சிங்காசனம் உட்கார்ந்தது போல உன்னையும் உட்கார வைப்பேன். ஏன் உன்னுன்னு சொன்னார்னா, நீ தேவனுடைய மனவாட்டியாய், அவருடைய ரத்தத்தின் ரத்தமாய், அவருடைய மாம்சத்தின் மாம்சமாய், அவருடைய எலும்பின் எலும்புமாய் இருக்கிறதுனால நீ உட்காருவாய். ஏன்னா தேவனோட இப்ப பார்க்கல, உலக தோற்றத்துக்கு முன்பாக யார் இருந்தது? கிறிஸ்து. அந்த கிறிஸ்து தான் எல்லாருக்குள்ள வந்தாரு, மோசக்குள்ள எல்லாம் வந்தாரு. இப்போ நம்ம அந்த கிறிஸ்துக்குள்ளா இருக்கிறோம், நம்ம அவர் ஒப்புடும், அந்த கிறிஸ்து நமக்குள்ள வர. இந்த இடத்துல தான் ரெண்டு பரிமாணம். என் வார்த்தை உங்களிலும் நீங்கள் எண்ணிலும், கிறிஸ்து உங்களிலும் கிறிஸ்து எண்ணிலும், ரெண்டும் ஒன்று. அதான் அது சொல்லும் போது திஸ் இஸ் மொலாசஸ், வெள்ளைப்பாங்க. எதுனா அது பிரிக்கவும் முடியாது. புரியுதா? உன் ஜீவித்த முழுசு எங்க போடணும்? தேவனுக்கு. அவர்கிட்ட போயிடுச்சுன்னா கர்த்தர் பிரியமானவர்ல, நம்மளை பார்க்கறவன் நம்மளை தெரியக்கூடாது, தேவனை தான் தெரியும். அப்படிதான் நம் வார்த்தையின் மனவாட்டியா, வார்த்தையின் சரீரத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது அதுக்கு மேலே கர்த்தர், நீ எங்க போனா உங்க ஜெயம்தான். ஏன்னா ஜெய கொள்கிறீனோ ஜெயிக்கணும். எந்த இடத்துல போய் நிற்கிறோ அந்த இடத்துல தேவனுக்கு விரோதமாக காலத்துல ஜெயிக்கணும். உன் பேச்சை ஜெயிக்கணும், உன் சுபாவத்தை ஜெயிக்கணும், உன் கிரியைகளை எல்லாவற்றையும் ஜெயிக்கும் பொழுது அது ஒரே வழி, ஜெயம் கொண்டு ஜெயவீரனோடு நீ நடக்கணும். அவரோடு நட. என்ன வேலைனா இருக்கட்டும், எதுனா இருக்கட்டும், அவரோடு நடக்கிறத மட்டும் விட்டுறாத, ஜெபிக்கிறத விட்டுறாத. நீ தெரிந்து கூட உன்னுடைய போதகருக்கு சொல்றது அப்படி முழுசா கேளு. கேட்குறீங்களா? அப்போதான் உனக்கு விமோசனம். ஏன்னா எடுத்துக்கொள்ளப்பட ரொம்ப நெருங்கி இருக்குது கர்த்தர் பிரியமானவர்ல. எந்த நேரத்தில் நடக்கலாம். ஆண்டு உடனே ஒன்று, ஆண்டவரை எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு தகுதி எனக்கு வேணும். ஆண்டவர் உனக்கு தாவீது ஜெபிக்கிறான் அழகா, என்னன்னு, ஆண்டவரே
உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தது. உடைய நல்லாவி என்னை செம்மையான வழி நடத்துவதாக. உடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமல் உடைய பரிசுத்த எடுத்துக்கொள்ளாமல் உமக்கு வேதனை உண்டாகும் வழி எடுத்து உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியில நடத்தும். அதுவா ஜெபிக்கணும். நான் இப்போ ஜெபிக்கிறேன் போய் ஆண்டவர் முடுக்காரங்க ஊட்டிட்டு இருக்காது, இது கூட அது கூட இது சொல்லக்கூடாது. அவர் சமூகத்தில் போனா இப்படி கேட்கு, என்னை சரிப்படுத்தாங்க. நம்முடைய சாட்சி என்னவா இருக்கணும்? மதியம் கூட பேசியிருந்தேன் சகோதரர்கிட்ட. சாட்சி என்னது? ஆண்டவரே, என் வாய் தாறுமாறாது, என் எண்ணம் தாறுமாறாது, இப்போ வார்த்தை வந்து மாறிட்டேன். நான் யாருமே விரோதிக்கிறதில்லை, யாரையும் தவறா பேசுறதில்லை. அதுதான் சாட்சி. ஆண்டவர் என்ன காப்பாற்றிட்டாரு. யார் இல்லைன்னு சொல்லுது? காப்பாற்றுக்கிறத நடந்தேன். நீ காப்பாற்றுறது சாட்சி கிடையாது. உன்னை விசுவாசத்தை உயர்த்தும்படியே காப்பாற்றி இருக்கிறார். அந்த அற்புதம் அதுதான். புரியுதா? அதை நிறைய பேர் அதை 4 பேர் சொல்லிட்டு மோசமான ஜீவித்தை ஜீவிப்போம். அப்படி ஜீவிக்கூடாது. காப்பாற்றினா நல்லது. நீ சாட்சியை ஜீவிக்கணும். அப்போதான் அந்த அவர் செஞ்ச அந்த கிரியைகள் வெளியே வரும். செய்யலாமா? கத்தர் பிரியமானவர்களே, ஜெயம் கொடுக்கிறவன் எங்க இருப்பான்? சிங்காசனம். அந்த இடம் எல்லாருக்கும் கிடையாது. கத்தர் பிரியமானவர்களே, யார் அவரோட நடக்க அவரை நேசிக்கிறார்களோ அவங்க மட்டும்தான். அவங்க கத்தருடைய ஆஸ்வதிப்பார். தொடர்ந்து எனக்காக ஜெபிங்க, ஊழியர்களுக்காக ஜெபிங்க. ஒரு 2-3 வாரம் நான் வெளியே போகுவேன். ஜெபிங்க. அந்த பலனை கத்தர் உங்களுக்கு தருவார். இவ்வளோ அருமையான ஒரு சபை, அருமையான சகோதர சகோதரி தேவனை கொடுத்துருக்கிறார். அதை எப்பவும் மறக்கிறதில்ல. அல்லேலூயா. உங்களுக்காக ரொம்ப சந்தோஷப்படுவேன். தேவன் உங்களுக்கு கொடுத்து ஒரு காரியம் நான் சொல்ல நல்லா கவனிங்க, சொல்லி முடிகிறேன். நம்ம ஜேம்ஸ் குறித்து நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன், பெருமைப்படுவேன். எனக்குள்ள ஏன் தெரியுமா? ஜேம்ஸ் தேவன் எனக்கு கொடுத்ததுக்காக நான் தேவனுக்கு நிறைய நன்றி சொல்றேன். புரியுதுங்களா? என் கூட எவ்வளோ பேர் ஊழியத்துக்கு வந்தாங்க போனாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு சகோதரன் தேவனுக்கு வந்து உண்மை ஆண்டு அப்போ ஜெபிக்கும்போது சொல்றேன். அந்த மாதிரி ஜேம்ஸ் மாதிரி எனக்கு கண்டு ஆள் இருந்தால் நீங்கள் நிறைய சபை உருவாயிருக்கும். ஒரு கால் உங்களுக்கு இந்த ஊரில் இருக்கிற ஜேம்ஸ் பற்றி தெரியாதுக்குது என்பது தெரியல. எவ்வளோ தெரிஞ்சுங்களோ தெரியல. நிறைய பேர் வந்து வயது வேறு சொந்த ஜனம் அவ்வளோ தெரிஞ்சிக்க மாட்டாங்க. அனுபவிச்சு சொல்றேன். ஏன்னா நீங்க என்ன பேர் ஊழியத்துக்கு வந்தாங்க? தேவனை தேடாத, வைராக்கியம் இல்லாத, ஒழுக்கம் இல்லாத, கீழ்ப்படியாத, தன்னை அர்ப்பணிக்காத, நாசமா போன, வீணா போன நிறைய பேர் இறந்துக்கிறாங்க வீசில். ஆனா அன்னில இருந்து நீ என்ன பார்க்குற அந்த தாழ்மை, அந்த ஒழுக்கம், சொல்ற காரியம், மரியாதை, ஊழியத்துக்காக செய்யற காரியம், கணங்கள், ஒரு இந்த ஜனங்கள் கூட செய்யும். அதுக்காக நான் தேவன் நன்றி செலுத்துறேன். கர்த்தர் ஆஸ்வதிப்பார். தொடர்ந்து என்ன பண்ணுங்க? சபை போதற்கு மரியாதை கொடுங்க, வார்த்தை கேளுங்க, வளருங்க. ஜப கூட்டத்தை விட்டுறாதுங்க. புதன்கிழமை விட்டு நோக்கிறவா அவர் எங்க சொன்னாலும் அங்கே கூடுங்க. வெள்ளிக்கிழமை இன்னொரு காரியம் இதையும் சொல்லிடுறேன். நிறைய பேர் வேலை இருந்தா வெளியே வேலைக்கு போனா எனக்கு டைம் கிடையாது, ஜபத்தில் உட்காந்துக்கோங்க, தப்பு கிடையாது. இதே ஒரு குழப்பம் எடுத்துக்கின்னு ரயில்வேல என்ன பண்ணுவோம், கார்டை வச்சுட்டு வெளியே போயிடுவான், சம்பளம் வரணும். அந்த மாதிரி என்ன பண்ணாது, ஜப கூட்டத்துக்கு வந்துட்டு ஜபம் பண்ணிட்டோ இல்லை யாருன்னா ஜபம் பண்ண சொல்லிட்டு உடனே போயிட்டு வீட்டில் சோறாக்க போயிடாது. ஏதோ வேலை கண்டிப்பாக போகணும், கம்பெனி தவிர்க்க முடியாது, வர ஜபத்தில் உட்காந்து எழுந்து போயிடலாம். ஓகே, அது தேவன் பாரு. சில இது வந்துட்டு ஜெபிச்சுட்டு போயிடுது, போய் தூங்குறது, ஏதோ செய்து தன் வேலை செய்யாது. அந்த காலத்தில் ஸ்தாபன மக்கள் அப்படி செய்யல. அன்னைக்கு தேவன் அற்ற ஜனம் கூட சபைக்கு ஒரு என்ன செய்வாங்க, நம்ம விளையாடாது, எங்கே பாருமா இங்கே கவனிக்கணும், குழந்தை வச்சு விளையாடக்கூடாது. கவனிக்கிறீங்களா? அதாவது அந்த அந்த நாட்கள் நான் பார்க்கணும். சின்ன பையனாக இருக்கும்போது சபைக்கு இண்டுஸ் கூட போவாங்க. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ஃபாஸ்டிங் ப்ரேயர்னா எங்கம்மா போறீங்க? அந்த கோயிலுக்கு போகிறேன் நான், வயிறு வலி அது இதுன்னு சொல்லிட்டு போவாங்க. காலையில் சாப்பாடு வீட்டில் செஞ்சு வச்சுட்டு புருஷனுக்கு யாருக்கு வச்சுட்டு நீங்கள் சபையில் போயிட்டு 3 மணி வரையில் இருந்துட்டு அந்த பாஸ்ட் என்னென்ன சொல்கிறாரோ அதெல்லாம் கேட்டு 3 மணி 4 மணி தான் வீட்டுக்கு வருவோம். இது ஒரு காலகட்டம். அப்போ வார்த்தை கிடையாது ஜனங்களுக்கு. அவங்க ஏதோ சபைக்கு போனால் தேவனை நம்பினாங்க. என்னைக்கு காலம் எப்படி மாறி போச்சுன்னா, ஏமா சபைக்கு வரணும், வயிறு வலி, தலைவலி, அந்த வலி, இந்த வலி, நான் டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் போட்டு அதனால சபைக்கு வரேன். இதெல்லாம் ஃபில்ட்ரேஷன் ஞாபகம் வச்சுக்கலாம். தேவனை ஒரு இந்த இடத்துல ஒரு அழகான சபை கொடுத்துருக்கிறார். நாங்களாம் தவிக்கிறோம். பாண்டிச்சேரியில் சபை நடத்த இடம் இல்லை. திருவண்ணாமலை சபைக்கு வீடு தேர இடம் கிடைக்கல, ஈரோடு தேர கிடைக்கல. ஆனால் இங்கே தேவனுக்கு கொடுத்துருக்கிறார். நீங்கள் அப்போ என்ன இருக்கணும், நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வெள்ளிக்கிழமையோ சனிக்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமை எந்த ஜப கொடுத்து வந்து ஜெபிங்க. ஏன்னா பரலோகத்துக்கு போன ஜபத்தை தவிர வேற ஒன்றும் கிடையாது. ஜெபிக்கணும், ஒருவருக்காக ஒருத்தர் ஜெபிக்க, எல்லா ஆராதனை கலந்துங்க. அதில் ரிசல்ட் நல்லா இருக்கும்.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. நம்மளால எழுந்து தேவனை துதிக்கலாம். ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு நான் ஜெபம் செய்து கணக்கு. மகா இரக்கமும் கிருபையும் உள்ள நல்ல ஆண்டவரை, தருமையான ஆணைப்பட்டி சபைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். அருமையான ஒரு சகோதர ஊழியத்துக்காக கொண்டு வந்து நடத்துகிறேன். இந்த குடும்பத்தை ஆசீர்வதியும். அவர் ஒரு மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதித்து பலப்படுத்தும், சாட்சியா நிறுத்தும். ஆண்டவரை இன்னும் வல்லமையாக ஊழியம் செய்வதற்கான போதிய பலத்தை தாரும், ஞானத்தை தாரும். நீங்க கொடுத்திருக்கிற அருமையான விசுவாச குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம். அருமையான பிள்ளைகள் ஆண்டவரை, நீர் நேசிக்கிற பிள்ளைகள், உண்மை நேசிக்கிறவர்கள் ஆண்டவரை, அதற்காக ஸ்தோத்திரம். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். ஒவ்வொரு நாளும் யோனிக்கப்படும் போது அவர் நடக்க கிருபிப்பார். செய்திகளை வாசிக்கவும், ஜெபிக்கவும், வேதங்களை வாசிக்க, தேவனுடைய குணாலயத்தை பிரதிபலிக்க கர்த்தர் இரக்கம் பாராட்டும். குடும்பங்களில தடையை கொண்டு வருகிற பிசாசு, சமாதானத்தை கெடுக்கிற பிசாசுகள், அசுத்த ஆவிகள் இந்த குடும்பங்களில் ஓடி போகட்டும் ஆண்டவர். குடும்பங்களை பலப்படுத்த ராஜா, ரத்த குடும்பம் மறைத்துக் கொள்ளும். ஒவ்வொரு ஆராதனையும் நடக்கட்டும். வாரம் முழுவதும் ஆண்டவர் ஜப கூட்டங்கள் நடக்கட்டும். புதகம் ஆராதனைக்கு எல்லாரும் வந்து கலந்து கொள்ள முடியாது ஆண்டவர். மற்றும் சனிக்கிழமை மற்ற நாட்களில் நடக்கிற எல்லா ஆராதனையும் ஆண்டவரை நேரத்தை வீணாக்காதபடி பிள்ளைகள் கலந்து கொள்ள முடியான அந்த ஆவியை ஊற்றும், இழுத்து கொள்ளும். இப்படி பிரச்சனத்தில் நிரப்போம் ஆண்டவரை பிரதிபலிக்கட்டும். இந்த ஆணைப்பட்டி ஆனது ஆண்டவரை இந்த சபை விசுவாசிகளை பார்க்கும் பொழுது உண்மை பார்க்கட்டும். ஏதோ ஒரு காரியம் இந்த சபையில் இருக்கிறது என்பதை உணரட்டும். வர வேண்டியவெல்லாம் வரட்டும். அந்த சபையில இல்லாத ஆடுகளும் உண்டு ஆண்டவரை, இழுத்து கொண்டு வாரும். உங்களுடைய நாமத்தை மகிமைக்காய் கேட்கிற உண்மை ஒத்துமா ஜீவிக்க உதவி செய்யும். அடிமை கூட உடைய பிள்ளைகளை ஆண்டவரை பார்க்க நேசிக்க, அவர்களை என் அடிமை நேசிக்க கொடுத்து கிருபிக்க நன்றி. எல்லா கனமையும் மீன் எடுத்துக் கொண்டு உண்மைக்க உரியது இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென், ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வார்த்தையை பகிர்ந்து கொடுத்த சகோதரனை கர்த்தர் வெகுவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனே, கேட்ட வார்த்தையின்படியே ஜீவிக்கிற அசலான ஜீவியத்தை எனக்கு தாரும் என்று நாம் ஒவ்வொருவரும் மட்டும் பொறுத்திருந்து கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நம் வழக்கத்திற்கு மேலாக சற்று நேரம் கடந்து போனது நல்லது. அது அப்படியாக ஆசீர்வாதத்தினுடைய ஊற்று கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதித்திருக்கிறார். தொடர்ந்து அப்படியாக தேவதாசர்களுக்காக ஜெபிங்கள். அவர்கள் இரவு வேளையிலே முறை கொடுக்கிறார்கள். அந்த நாள் முதற்கொண்டு அநேகர் அப்படியாக அவர்களை பட்சமாய் விசாரித்தீர்கள், வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனீர்கள், அப்படியாக பராமரித்தீர்கள், உணவுகளை செய்து கொடுத்தீர்கள். கர்த்தர் உங்களை வெகுவாய் ஆசீர்வதிப்பார். நம்பர் ஒரு வார்த்தை கடந்து போகலாம்.